ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை பேசும் வாழ்க்கை. நான் உங்க ஆகாஷ். திஸ் இஸ் a ஸ்பெஷல் எபிசோட் ஆஃப் கேபிவி சினி விராப் 25. ஆல்ரெடி சினி விராப் 24க்கு வந்து அமோக வரவேற்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. அதை தொடர்ந்து நம்மளோட அதே எபிசோடில் பயணித்த நம்ம சுதன் ப்ரோ இருக்காரு. ஹாய் ப்ரோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னோட இன்னொரு ஒரு புது கெஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, என்னோட ஃப்ரெண்ட் தனுஷ். ஹாய் தனுஷ். வணக்கம். வணக்கம், வெல்கம் டு கேபிவி. ஃபர்ஸ்ட் எபிசோடா வந்து ஜாயின் பண்ணிருக்காப்ல. இந்த எபிசோட்ல என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வருஷம் வெளிவந்த படங்கள், தமிழ், தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆன படங்கள், அதுல வந்து எங்களுக்கு பிடிச்சமான படங்கள், அது எதனால எங்களுக்கு பிடிச்சது அப்படின்றத ஒரு டியர் லிஸ்ட் பண்ணுவோம். ரேங்கிங் பேசிஸ்ல இல்ல, எங்களுக்கு பிடிச்சத ஒரு டாப் 10 லிஸ்டா அப்படியே சொல்லுவோம். ஸோ அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 2025 வந்து நிறைய பெரிய படங்கள், ஜிபியு, தக் லைஃப், கூலி, அந்த மாதிரி மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் எக்ஸ்பெக்டட் படங்கள் அந்த மாதிரி வந்தது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம வந்து எல்லாரையும் வந்து வியப்புல ஆழ்த்தின சில படங்களும் இந்த வருஷம் நிறைய வந்தது. உதாரணத்துக்கு பீனிக்ஸ் சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். பீனிக்ஸ் ஒரு அமோகமான படம். பீனிக்ஸ் ஐயா, எங்க பபுல் காம் ஸ்டார் ஐயா வந்து சரியான அடிங்க. எந்திரிக்கவே விடலையே. எந்திரிக்கவே அந்த லெவலுக்கு அடியானா. இந்த மாதிரி பைசன் மாதிரியான நம்ம எதிர்பார்க்காத படங்கள் வந்து ரொம்ப ஒரு கோட்டரான ஒரு காம்போல சூப்பரா வந்து நம்மளுக்கு அமைஞ்சுது. அடுத்து இன்மணி தேவி வருவாரு அந்த கோட்டட் காம்போல. ஐயா கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு போல. ரெட் ஜெயின்ஸ்ல இருந்து ஸ்ட்ரைக் வரும். இல்ல உண்மையா சொன்னேன் நானு. ஓ, அது ரெட் ஜெயின்ஸ் இதுவா பிரசன்டர்? அவன் மாரி செல்வராஜே சொல்லிட்டான் இன்மணிக்கு கூட கதை இருக்கு. ஓ ஓ அப்படியா? ஆமா, அது தெரியாதா? அது சொன்னாங்களே இன்பநிதிக்கு தான் அடுத்த படம் அப்படின்ற மாதிரி. இது தனுஷ் கூட ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. தனுஷ் வந்து பீரியாடிக் ஃபிலிம் மாதிரி. அதுக்கப்புறம் இது இன்பநிதி தான். இன்பநிதி ஃபர்ஸ்ட் படமா கூட அதை பண்றாங்க. சரி, அது தெரியல. சரி, அப்படியே நம்ம எபிசோடுக்குள்ள அப்படியே வருவோம். இந்த வருடம் 2025ன்றது வந்து ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டடா, மோஸ்டா வந்து சின்ன பட்ஜெட்ல எடுத்த படங்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு மேசிவ் ஹிட்ஸை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லோகா சாப்டர் 1 அந்த படம் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டோம். அவ்வளோ கம்மியான பட்ஜெட்ல அவங்க இண்டஸ்ட்ரியில மாலிவுட்ல எடுத்து இவ்வளோ பெரிய சாதனை, தியேட்ரிக்கல் ஹிட் கொடுத்துருக்கு. நம்ம ஊர்லயுமே சரியான ஒரு வரவேற்பு லோகாக்கு. அடுத்து வேற என்ன படம் சொல்லலாம்? அந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி ஆஸ்கார் போயிருக்கு. ஆமா, பாராட்டத்தக்க விஷயம். ஆமா, ஹோம்பவுண்ட் படம் சொல்லலாம். ஹோம்பவுண்ட். ஆமா, ஹோம்பவுண்ட் சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. ஸோ அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணாம உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் வந்து சுதன் ப்ரோ கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச 2025 உங்களுக்கு பிடிச்ச 10 படங்கள். 10 படமா? ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த இதுலயே கொஞ்சம் ஆடாதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்ததுமே ஃப்ளோன்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் வந்து ஃபுல்லாவே பிளண்டர்ல ஒர்க் பண்ண படம். இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே படம் ஃபுல்லா பிளண்டர்ல தான் ரெடி பண்ணி மொத்த ப்ராடக்ட் எல்லாமே எல்லா சீனரியுமே உங்களுக்கு பிளண்டர்ல தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படம் ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு 60 அந்த சின்ன குரூக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. ஒரு 60-65 பேருக்குள்ளேயே முடிச்சு பயங்கரமா ரெடி பண்ணாங்க. அந்த படமுமே நல்லா இருந்தது, ஒர்க்குமே. அடுத்ததா பாத்தீங்கன்னா சின்னர்ஸ் பார்த்தேன். சின்னர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த ஹாரர் ஜானலே எனக்கு புதுசா இருந்தது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா F1 வந்தது. F1 வந்து நம்மளுக்கு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. வந்த பிறகுதான் விஷுவல்ஸ் நல்லா இருக்கு. மோஸ்டா அந்த F1s போட்ட நிறைய பேர் இப்ப இன்ட்ரெஸ்டடா பார்க்க வச்சது இந்த படம்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் அதை பார்த்து தான் பாக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு, ஷூ ஃப்ரம் ஷோ. இந்த படம் கன்னட இண்டஸ்ட்ரியில நம்ம இது வரையும் பார்த்தது வந்து எப்படின்னா, இந்த நம்ம கேஜிஎஃப் இந்த மாதிரி ஒரு மாஸ் மசாலாவை தான் பார்த்திருப்போம். ஆனா ஷூ ஃப்ரம் ஷோ வந்து அதுல ஆடா இருந்தது. அது வித்தியாசமான கன்னடாலே இந்த வருஷம் காந்தாரா வர வந்தது. ஆமா, அப்ப அது நம்மளுக்கு இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் படங்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு படம் ஷூ ஃப்ரம் ஷோ வந்து எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலா. அதுக்கப்புறமா எதிர்பார்க்காத படங்கள்னா வந்து என்ன இருக்கு, களம் காவல் இருக்கு. களம் காவல் வந்து இப்ப ரீசெண்டா தான் வந்தது. ஆனா அந்த படத்துல வந்து மம்முட்டியோட ரோல் தான் பயங்கரமா இருந்தது. இன்கேஸ் வந்து அதுல நிறைய இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கலாட்டாலே அதுலயும் பேசியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டேபிள் அதுல பேசியிருக்கும் போது இவங்க வந்து கல்யாணி பிரியதர்ஷன் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து மம்முட்டியா தான் வாலண்டியரா அந்த வில்லன் ரோலை சூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. நிறைய பேரும் அது மாதிரிதான் சொல்றாங்க. களம் காவலம் அதுலயுமே ஆளு பயங்கரமா இருப்பாப்ல. அதுக்கப்புறமா துரந்தர் வந்தது. துரந்தர் வந்து பாலிடிக்ஸ் சைடு நிறைய ப்ராப்ளம் இருந்தாலுமே இந்த படத்துல மேக்கிங்கு
ஒரு 3.5 மணி நேரம் படம்ன்ற போது நம்மள பயப்பட வைக்கும். ஏன்னா நம்ம 3 மணி நேரம் படம்னாலே நம்ம அலண்டு போய் உட்காந்துருப்போம். என்ன உட்காந்து கழுத்து இருக்க போறாங்க. ஆனா துரந்தர் வந்து 3.5 மணி நேரமே ஹோல்ட் பண்ணுச்சு படத்துல கடைசி வரையும். ஐயா அதுக்கப்புறமா குபேரனை சூப்பரா போச்சுங்க 3.5 மணி நேரம். ஐயா குபேரன்லாம் நீங்க இழுக்காதீங்க. நான்லாம் இந்த நாகார்ஜுனா இல்ல பின்மண்டல் அடி வாங்கும் போதே நான் ஓடிடணும் தேட்டர் விட்டு. அதுக்கப்புறமா ஐயா வந்தீங்கன்னா குபேரனு ச்சே, இன்னும் சொல்றதுக்கு இல்ல. நீங்க எதையோ ஒப்புளுக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சொல்லி சொல்லி ஆஹ் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பறந்து போ. நம்பாளு ராம் எப்பயும் போல அவரோட மாஸ்டர் பீஸ் ஒன்று இறக்கிட்டு போயிட்டார். ஒரு லெசன் நம்மளுக்கான ஒரு லெசனா ஒன்று கொடுத்துட்டு போயிட்டார். அவ்வளவுதான். இது வந்து ஒரு இது மாதிரி நம்ம வந்து இது விதிவிலக்கு மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு டைம் பீரியட் அவரோட growth-ஏ ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அவரு யங் ஏஜ்ல இருக்கும்போது கட்டட தமிழ் வந்தது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த ஒரு மிட் ஏஜ் வரப்ப தரமணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டரா தங்க மீன்கள், அந்த இந்த ஃபாதர் ஸ்டேஜ், இந்த மாதிரி அவர் ஸ்டேஜஸ் வந்து ஒரு படமா ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ற மாதிரி பண்ணியிருந்தாப்புல. அது அவரோட படம் எல்லாமே சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அது அது கரெக்ட் தான். ஆனா இதேதான் எல்லாருமே கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நீங்க வந்து கட்டுறது தமிழ் மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு எப்படி பறந்து போக மாதிரி எடுத்தீங்க அப்படின்ட்டு. ஆனா அவரு அதுக்கு ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல சூப்பரா ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா அதான் எனக்கு சொல்ல வரல. அதுல அவர் சொல்லியிருப்பாரு, ஆஹ் ஆஹ் ஆஹ். நான் என் லைஃப்ல எடுத்துக்கிட்ட லெசன்ஸை வந்து நான் அப்படியே உங்களுக்கு விஷுவலா காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அது கிட்டத்தட்ட as a கதைக்கு as a கதை அது எனக்குள்ள எவால்வ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிருப்பாரு. அது அதே மாதிரி அதாவது சூப்பரா இருக்கும். டக்குன்னு மறந்துருச்சு. அதே மாதிரி வந்து ஆரம்பத்துல வந்ததுல ஆலப்புழா ஜிம்கானா இருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா பாட்டில் ராதா. பாட்டில் ராதா நிறைய பேர் யாரும் பாத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டில் ராதாவும் ஆனா நல்ல படம். நல்ல படமா எனக்கு இருந்தது. நல்லா இருக்கும் அது. என்டர்டெய்னிங்கா நல்லா இருந்தது இருக்கும். எனக்கு படம் ஃபுல்லாவே. அதுவும் இல்லாம கடைசியில அந்த அந்த அவன் அந்த ஹீரோவுக்குள்ள ஒரு பாண்டிங் அவன் உடைஞ்சு போயிருப்பான். அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து ப- எனக்கு நம்மள அதோட ரிலேட் பண்ண முடியல. பட் ஆனா அந்த அந்த அவனோட இமோஷன் கேரி ஆனது எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா அங்கம்மாள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அங்கம்மாளுமே ஒரு நல்ல படம். சூப்பரா இருந்தது. கண்டிப்பா டைம் கிடைச்சா போய் பார்க்க வேண்டிய படம் அங்கம்மாள். அதுவுமே நல்ல படம் தான். இது வந்து இந்த வருஷம் நான் பார்த்த நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய விட்டுருப்பேன். ஹிருதயபூர்வம் இந்த மாதிரி நிறைய படம் விட்டுருப்பேன். இது எனக்கு டாப் 10 அந்த மாதிரி போட்டா அதுல வந்துரும். ஓகே ரைட்டு. இப்போ வந்து நான் என்னோட டாப் 10 லிஸ்ட் வந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வருஷத்தோட ஸ்டார்டிங்ல வந்ததுன்னு நினைக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி ஆமா 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 இப்போ அந்த மார்ச் அந்த அந்த மாதிரி வந்துச்சு. அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் போனேன். ட்ரெய்லரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா அந்த ஈழத்தமிழர்கள் இங்க வந்து புலம்பெயர்ந்து இது பண்ற மாதிரி நல்லா இருந்தது. அது பார்க்கும்போது அவரு ஃபர்ஸ்ட் சூப்பரா ஆனா எடுத்திருந்தாரு. அவரோட டெபியூ ஃபிலிமே சூப்பரா இறக்கிட்டாரு அப்படின்றதுதான் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஹோல்சமான ஒரு விஷயமா இருக்கு. இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைலர் எல்லாம் விட்டாங்கல்ல, அப்ப விடும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. நம்ம சசி அண்ணன் திரும்ப எங்கேயோ இறங்கிட்டாப்புல போல அப்படின்ற மாதிரி. அந்த என்ன அயோத்தியா எடுத்துட்டு திரும்ப வேற எங்கேயோ ஆளு டிவேட் ஆகி எங்கேயோ ஓடுறாரு போல அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் ஆனா எனக்கு படம் பார்த்தப்ப நல்லா இருந்தது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட் தான். ஒண்ணு மிஸ்டேக் ஆயிருந்தா கூட சின்ன ஒரு ஆமா இது விழுந்திருந்தா கூட அவ்வளவுதான், ஆமா போட்டு அட்டி விரட்டி கிளிகையும் எடுத்திருப்பானுங்க. கிழிச்சு விட்டுருப்பான். அது வேற, இவர் வேற டெபியூ டைரக்டர் வேறயா, கெரியருக்கே பெரிய ஒரு ஆமா இதுவா இருக்கு, த்ரெட்டா இருக்கு இவருக்கு. ஆமா ஆனா இப்போ சூப்பரா எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணி ஷான் ரோல்டன் மியூசிக்ல இவரு ஒரு பேர் என்ன யாரு ப்ரோ? அபினேஷா நம்ம ஒரு அபிஜித் அபினேஷ் ஜி டோனல் சூப்பரா அது ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணியிருப்பான்னா டோனல் ஷிஃப்ட் நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சோக சீன் இருக்கும், அப்புறம் ஒரு காமெடி கவுண்டர் அந்த மாதிரி. வரும். அந்த மாதிரி எல்லா சீனுமே அப்படியே மூவ் பண்ணியிருப்பான். அதுவும் இந்த ஷான் ரோல்டனோட மியூசிக் வந்து அதுல முக்கியமான ரோல் நினைக்கிறேன் படத்துல. எல்லா இடத்துலயுமே ஒரு நம்மளுக்கு 6 பாட்டும் 5 பாட்டும் இருக்கு ப்ரோ. ஆமா லைனா ஆமா போயினே இருக்குது பாட்டு. ஆனா ஆனா எல்லாமே நல்லா இருக்கு. ஆமா டூரிஸ்ட் ஃபேமிலி ஆல்பமே சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா அதான் சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா மேட்ச் ஆகி அப்படியே போயினே இருக்கும். அந்த குட்டி பையனும் நல்லாவே பண்ணியிருந்தான். எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே நல்லா இருந்தது. அதுவும் இல்லாம முக்கியமா நம்மளுக்கு இப்ப ரீசன்ட் ஃபிலிம்ஸ்ல இந்த பாத்தீங்கன்னா டைரக்டர் அபிஷன் ஜீவனித்தோட டெபியூ ஃபிலிம் சூப்பரா பண்ணிருக்காப்ல. எல்லாமே கை கூடி வந்த மாதிரி இருக்கு. மியூசிக்கும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் சரி, எல்லாமே இவருக்கு வந்து ஒரு சூப்பரா அமைஞ்சிருந்தது இந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லயே இவருக்கு. அதுவும் இல்லாம இதுல நிறைய இந்த இப்ப வர படத்துல எல்லாத்துலயும் பழைய பாட்டா போட்டு அடிச்சு நவுத்துறாங்க, தகட்டுற மாதிரி இருக்கும். இதுல எல்லாம் யூஸ் ஆமா பண்ணது ஆமா இதுல யூஸ் பண்ணதெல்லாம் நம்மளுக்கு பெருசா தெரியல. என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும். சொல்ற மாதிரி இந்த யூத் படத்துல வர பாட்டு போட்டிருப்பாங்க, அப்புறம் அந்த மம்மட்டியா படத்துல இருந்து பாட்டு, அதெல்லாம் திகட்டுற மாதிரி இல்ல. அந்த அந்த ஸ்கிரீன் பிளேயோட அதை
எங்கேஜிங்கா அப்படியே கொண்டு போயிடுச்சு. அது நம்மள அப்படியே ஒரு மாதிரி அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி பாக்குறதுக்கு தியேட்டர்ல பாக்குறதுக்கு நல்லா ஹோல்சமா இருந்தது அந்த படம். படம் நீங்க அதுதான் என்னோட ஒரே பாயிண்ட். போன வருஷம் மையலகல் மாதிரி இந்த வருஷம் டூரிஸ்ட் ஃபேமிலி மாறிடுச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி கரெக்ட். அடுத்து வந்து பொன்மேன், நம்ம பசில் ஜோசப் ஐயா அது பொன்மேன். ஒரு சரியான ஒரு படம், ரொம்ப சிம்பிளான ஒரு லைன் தான். தங்கத்தை வந்து வாடகை கொடுக்குறாப்புல, வாடகை கொடுத்த தங்கத்தை வந்து ஏதோ பிரச்சனை பண்றாங்க கொடுக்க மாட்டேன்ட்டு, அதை இவர் போயிட்டு ஆஸ் ஒரு அந்த கடையோட ஏஜென்ட்டா போயிட்டு இவர் வாங்குறாரு இவர் கொடுத்த இதுவை. அதுதான் கடை. ஆனா இந்த சிம்பிளான இந்த ஒரு லைனை வந்து எவ்வளவு சூப்பரா காட்ட முடியுமோ அவ்வளவு சூப்பரா அந்த பொன்மேன்ல காட்டியிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது அந்த அந்த கதையும் சரி, அந்த கதை செட் ஆயிருக்கிற அந்த கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த என்ன சொல்றது என்விரான்மெண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. அது சொல்ற மாதிரி வந்து லோக்கால நடிக்கல, இந்த படத்துக்காக தான் லோகா யூனிவர்ஸ்குள்ள போல. ஆமா ஆமா அதேதான். ஆமா லோகாக்கு வந்து இவரை தானே கேட்டிருந்தாங்க, இவரோட இல்ல அந்த யூனிவர்ஸ்குள்ளேயே அந்த சார்லி மாதிரி ஒரு கேரக்டர் வந்திருக்கும் போல, அந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேமியோவுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. ரைட். அதுக்கப்புறம் வந்து ஹிருதயபூர்வம், அதுவுமே நல்லா இருந்தது, எனக்குமே பார்க்க பிடிச்சிருந்தது. நம்ம ஐயா மோகன்லால் வந்து சூப்பரா இல்ல ஒரு ஹோல்சமா நடிச்சிருந்தாப்புல இந்த இதுல. ஹோட்டல் அது என்ன கிளவுட் கிச்சன் இதுவா? ஆமா அது ஃபன்னாவே இருந்தது. ஹார்ட் பேஷண்டாவும் நடிச்சிருந்தாப்புல. என்ன சொல்றது, மாளவிகா மோகனனுக்கு நல்ல கேரக்டர். ரொம்ப நாள் படம் எப்ப கடைசியா நல்ல கேரக்டர் இருந்தது இந்த அம்மாவுக்கு? எப்பயுமே இல்லையோ தெரியல. இந்த மாஸ்டர் சொல்லலாமா? மாஸ்டர் அதெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் அடிச்சிட போறாங்க. அதெல்லாம் ஏன் ராஜா சாப் சொல்ல வேண்டியதானே, எங்க மாஸ்டருக்கு அதுக்கு நடுவுல தங்கலான் வந்துச்சு. அதெல்லாம் தங்கலான விட்டம் பாருங்க. ஆமா தங்கலான்னு 2024 இல்லையா? அது 24. ஆமாமா இல்ல அதுல நல்ல கேரக்டர்ன்றேன். ஆமா கேரக்டர். அதுக்கப்புறமா உருப்படியான கேரக்டர் ஹிருதயபூர்வம்ல நல்ல கேரக்டர். ஹிருதயபூர்வம்ல நல்ல சூப்பரான ஒரு இது. அவரு இந்த ரிட்டையர்டு கர்னலோட டாட்டரா இருந்திருப்பாங்களா அதுல ஹிருதயபூர்வம்ல. இறந்தாளா அந்த அதான் இறந்த லேட் அந்த மாதிரி. அதுவும் நல்ல ஒரு ஹோல்சமான ஒரு வாட்சா இருந்தது. இதை வந்து தியேட்டர்ல பார்க்கலாம் அப்படின்னு வச்சிருந்தேன். பட் ஒரு சில இது சர்க்கம்ஸ்டன்ஸ்னால தியேட்டர்ல பார்க்க முடியல அந்த படத்தை. ஓடிடில தான் பார்த்தேன். பட் தியேட்டர்ல இன்னைக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சிருந்தாலும் நீங்க பாத்துருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆளுங்க அங்க உள்ள சென்னையில நானும் பார்த்தேன். விடுவாங்க நைட்டு எல்லா நைட் ஷோ தான் விட்டானுங்களோ. ஹோம் பவுண்ட் மாதிரி ஹோம் பவுண்டும் நைட் ஷோ தான் மோஸ்டா ஓடிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க 11 மணிக்கு. அதுதான் ஒரு பிரச்சனை. அதுதான் ஒரு பிரச்சனை. ஈகோவுமே அந்த ஹிருதயபூர்வம் நல்ல ஒரு லைட் வாட்ச் ஹோல்சமான ஒரு பிலிம். எனக்கு 25ல என்னோட டாப் 10 லிஸ்ட்லயே இது இடம் பிடிச்சது. ரொம்ப நல்லா இருந்தது. அது பார்க்கலன்னா கண்டிப்பா பார்க்க சொல்லுவேன். இது கூட ஃபகத் ஃபாசில் படம் வந்தது, அது யாரா பாத்தீங்களா? ஃபகத் ஃபாசில் படமா? ஆமா, இது கூடயே தான் ரிலீஸ் ஆச்சு. என்ன படம்? இல்ல கல்யாணி பிரியதர்ஷன் அண்ட் ஃபகத் ஃபாசில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சது. அது ரைட். அது ஏதோ பார்த்த மாதிரி இருந்தது. அது எங்கேயோ ஓடும் குதிரா சந்து அந்த படத்தை பத்தி எனக்கு ஆமா அந்த படத்துல ஒரு பாட்டு ஃபேமஸ். அதே ஓடும் புதிதாய் அப்படின்ட்டு ஒரு பாட்டு ஒன்று ஃபேமஸா இருந்தது அந்த இதுல. ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். ரைட். அது இந்த வருஷம் தான் ஆச்சு, 25ல தான் வந்தது. அது சேம். அதுவும் மோகன் படம் ஒரே நாள்லயே ஒரு 2 நாள்லயே ரிலீஸ் ஆச்சு. அப்ப அந்த டைம்ல 2 படத்தையுமே யாரும் கண்டுக்கல. இல்ல நான் ஹிருதயபூர்வ பார்க்கலாம் தியேட்டர்ல பார்க்கலாம் அப்படின்னு வச்சிருந்தேன். பட் போக முடியல சில இதனால, டைம் காரணத்தினால போக முடியல என்னால. பட் ஆனா அது ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தது. அடுத்து லிஸ்ட்ல 4வதுல வந்து பைசன், தீபாவளி ரிலீஸ். பைசன் தீபாவளி வின்னர். அது சரியான ஒரு மாரி செல்வராஜ் கிட்ட இருந்து ஒரு கோட்டடான பிலிம். எங்கள் ஐயா சியான் விக்ரம் அவர்களது மகன். எங்க ஐயா சியான் விக்ரம் வந்து துருவிக்ரம் மாதிரி வேஷம் போட்டு எடுத்த படம். அப்படிதான் அதெல்லாம் இல்ல, அங்கங்க விக்ரம் எட்டி பாக்குறாரு. ஜோக்ஸ் அப்பார்ட், பைசன் வந்து ஒரு பீக்கான ஒரு பிலிமா இருந்தது. தியேட்டர்ல பார்க்கும் போது மியூசிக்கோட அந்த பெஸ்ட், அந்த சினிமாட்டோகிராஃபியோட, மாரி செல்வராஜோட ஸ்டோரி டெல்லிங்கோட எல்லா எலமெண்ட்ஸுமே சேர்ந்து பைசன் வந்து ஒரு பீக் வாட்சா இருந்தது. தீபாவளிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு பிலிமா இருந்தது பைசன். அடுத்து வந்து மெட்ராஸ் மேட்னி. இந்த படம் நிறைய பேர் பார்த்தாங்களான்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா ஃபேமஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு சிம்பிளான ஒரு
ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கதைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நான் அது வந்து நான் எதர்ச்சியா எந்த வித ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம தியேட்டர்ல போய் சும்மா பார்த்தேன். ஓகே, மெட்ராஸ் மேட்னின்னு ஒரு படம் ஓடுதே, போவோம் அப்படின்ட்டு போனேன். ஆனா எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம போன எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியனே கொடுத்தது இந்த படம். நல்லா இருந்தது மெட்ராஸ் மேட்னி. அப்புறம் வந்து டெய்ஸிரே சொல்லலாம். சின்னர் மாதிரி ஒரு பேய் படம்னு வச்சுக்கலாமா? சின்னர் மாதிரி இல்ல பட் நம்ம ஊர்ல ஒரு நல்லா ஒரு டிஃபரெண்டா இருந்தது இந்த பேய் படம். உண்மையா நடந்ததுயா? ஆமா, இது டெய்ஸிரே வந்து ஒரிஜினல் ஸ்டோரியில உண்மையா நடந்தது. அந்த ஏரியாஸ்ல இருக்க இது மாதிரி அந்த ஆளு இந்த டைரக்டர் இருக்காருல்ல, அவர் பேர் என்ன, அந்த டைரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி பூதகலம்னு ஒரு படம் எடுத்திருக்காப்ல. அந்த படமும் இதே மாதிரி அவர் ஃப்ரெண்டோ யாருக்கோ அதோட யூனிவர்ஸ் மாதிரி தான் முடிஞ்சது டைஸேரி. கடைசியா பூதகலமோட யூனிவர்ஸ் மாதிரி தான் முடிஞ்சது கடைசியா. அப்படிதான் வந்திருக்கும். கடைசியா அந்த கிளைமேக்ஸ்ல கடைசியில ஒருத்தர் வந்து கேப்பாரு, பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருந்தாங்க, ஒருத்தவங்க வீட்டுல ப்ராப்ளம், ஒரு பையனும் அம்மாவும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் வந்து கேப்பாப்ல. அந்த கேரக்டர் வந்து அந்த பூதகலம்ல வர சைக்காட்ரிஸ்ட் கேரக்டர். அந்த கேரக்டருமே அந்த படமே பூதகலமே வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு. அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 hour வரைக்கும் வந்து எனக்கு வந்து என்னடா இது போயிட்டு கடைசியில உட்கார வச்சான் ப்ரோ, பயங்கரமா இருக்கும். அதேதான் எனக்கு டைஸேரி வந்து அந்த 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 பேயோட ஒரிஜினல் காட்டுனதுமே எனக்கு ஒரு மாதிரி அதாயிட்ட மாதிரி இருந்தது. ஆனா பூதகலம் வந்து ஒரே ஒரு இந்த சீன் ஒண்ணு இருக்கு பாருங்க, ஒரே ரூம்ல ஹால்ல நிப்பாங்க. அப்படி நின்னுட்டு ரேவதி வந்து அப்படியே சைலண்டா இருன்னு சொல்றப்ப அப்படியே பக்கத்துல அந்த பையன் அந்த பையனோட அப்பா அப்படியே நிப்பாங்க. அப்படியே அந்த ஷேடோ தான் தெரியும். ஷேடோ அப்படியே காமிக்கும் போது சவுண்ட் டிசைன் எல்லாம் கேரளால மலையாள இண்டஸ்ட்ரியில வந்து சவுண்ட் டிசைன் பயங்கரமா பண்றானுங்க. முக்கியமா இந்த டைரக்டர் படத்துல எல்லாமே சூப்பரா பண்றான். பிரம்ம யுகமும் வந்து எடுத்திருக்கான் இந்த டைரக்டர் தான். ஆமா, பிரம்ம யுகம் தான் பயங்கரமான படம். இல்ல டெய்ஸிரே இந்த டெய்ஸிரேல அந்த பொண்ணோட இது டெட் பாடி கிணத்துல இருந்து எடுப்பாங்க பாத்தீங்களா? அது எடுத்து அப்படி வெளியே வைக்கும் போது ஒரு ஸ்னிப் தான் அப்படி காட்டுவானுங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்னிப் தான் படத்துல இருக்க மாதிரி தான் இருக்கும். இல்ல எனக்கு அதுவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இது அந்த வீட்டுல அந்த எலும்பு கூட வச்சிருப்பான் பாருங்க, எனக்கு அப்புறம் இன்டர் பிளாக் அது ஆமா, எனக்கு அதோட எனக்கு அந்த இந்த சீன் தான் பீக்காவே இருந்தது. அந்த எலும்பு கூடு கால்ல இருந்து சலங்கைய வெட்டி இருப்பான் பாருங்க, பீக். அது நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். பர்சனலா எனக்கு சொல்லணும்னா, இவனுங்க மேல நின்னு தமச்சிட்டு இருப்பாங்க, வேணும் அவன் தம்பியும் ஹீரோனோட தம்பியும் கவுத்தோடும் பாருங்க. அந்த சீனை எதிரே பாக்கல, சட்டால்னு விழுந்துரும் ஆளு. என்ன நடந்தது? எலும்பு அப்படியே வெளியே வந்து முட்டி எலும்பு அப்படியே வெளியே வந்துரும். அது ஏதோ கோர் வெப்சைட் பார்த்த மாதிரி இருந்தது டக்குன்னு பாக்க. சரியான ஒரு மேக்கிங் அளவுல சூப்பரா இருந்தது இந்த படம். ஆனா ஆக்சுவலி நம்ம நல்லா நோட் பண்ணா தெரியும், இந்த இயர் இந்த 2025ல நிறைய மலையாள படம் தான், மாலிவுட்ல இருந்தா தரமான படம். அவனுங்களுக்கு ரைட்டர்ஸ் இருக்காங்க, பிளஸ் அவனுங்களுக்கு ஸ்டோரியே த்ரில்லர் வந்து எப்படின்னா கொலை பண்றவன் தான் பக்கத்து வீட்டுல இருப்பான். இதேதான் நல்லா இல்ல நான் பேய் படம் மட்டும் சொல்ல ப்ரோ, நம்ம காமனா ஜென்ரலாவே சொல்றேன். ஜென்ரலாவே போன வருஷம் இல்ல, நான் அதான் 25 மட்டும் குறிப்பிட்டு சொல்றேன். நான் காமன் கிரவுண்ட்ல பேசல, 25 மட்டும் பேசுறேன். ஏன்னா நம்ம எபிசோடு 25 அப்படின்றதுனால அது சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது பொன்மேனு, நம்ம லிஸ்ட்ல பொன்மேனு, ஹிருதயம் பூர்வம், இது லோகா சரியான ஒரு ஹிட். அப்புறம் அந்த டெய்ஸிரே, நோட்டபுளா எல்லாத்துலயும் முதல்ல இருக்குன்னா எக்கோ நான் வச்சிருவேன். ஏன்னா ரைட்டிங் அந்த அனிமல் ட்ரையாலஜி அனிமல் இதை வச்சு எழுதிருப்போம். அடுத்து வந்து இப்போ டெய்ஸிரே சொன்னா ஒரு 5 படம் சொல்லிருப்பேனா? சொல்லுங்க பாத்துக்கலாம். 5 படம் சொல்லிருப்பேன். அடுத்து வந்து களம் காவல் சேர்த்துக்கோங்க. ஐயா என்னோட லிஸ்ட் சொல்லிட்டு இருக்கேங்க நானு. உங்க லிஸ்டா? நான் ஜெனரலா இருங்க நான் வரேன். அடுத்து வந்து நம்ம லிஸ்ட்ல வந்து ஒரு ஹாலிவுட் படம் சேர்க்கணும் அப்படின்னா F1. எங்க ஐயா அஜித் குமாரை வச்சு இந்த படம் தமிழ்ல ரீமேக் பண்ணா அடுத்த வருஷம் மஜாவா இருக்கும். சரி, படத்தோட பட்ஜெட் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. F1ஓட பட்ஜெட் மட்டும் சொல்லுங்க. அவ்வளவுதான் வச்சு எங்க ஐயா அஜித் குமார் சோலி ஹேசாவும் ஜோஷுவா வந்து பிரதீப் ரங்கநாதனும் போட்டுங்க. படம் பேர் F1 வைக்க முடியாது, கோ கார்ட்டிங். அஜித் குமார் ரேஸ் கோ கார்ட்டிங் இல்லங்க, கோ கார்ட்டிங் வைக்கலாம். எங்க ஐயா அங்க பெரட்டிட்டு இருக்காரு புது போர்ஷே இதுல GTSல. நீங்க என்னன்னா கோ கார்ட்ன்றீங்க. இப்ப லிமன்ஸ்ல தான் அடுத்து அடங்கமர் அஜித் பேக்ஸ் உள்ள பூந்தாங்கன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோங்க.
அவ்வளவுதான். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு அவ்வளவுதான். பட் அது ஸ்டில் வளைவல் முந்தாதேவா படம் பேரு. இது இப்போ அஜித் குமார் நடிச்ச F1 படம் பேரு, நடிக்க போற படம் பேரு. ஐயா ஐயா வி சென்டிமெண்ட். இல்ல இல்ல ஐயா பட் ஸ்டில் ஜோக்ஸ் அப்பார்ட் F1 மேக்கிங் மஜாவா இருந்தது. இது எஸ்பெஷலி பிஜிஎம்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ், ஹான்ஸ் ஜிம்மர் சூப்பரா மஜாவா போட்டிருந்தாப்ல. அந்த சிம்பனி ஒன்னு ப்ரொடியூசருக்கு ஸ்டார்டிங்ல ஒன்னு கொடுங்க. வரும். ப்ரொடியூசரா ஹாமில்டன் ஹாமில்டன். ஹாமில்டன். ஐயோ ஃபார் த கைண்ட் இன்ஃபர்மேஷன், சுதன் ப்ரோ வந்து ஒரு பெரிய F1 ஃபேனு. இப்போ F1 படம் வந்ததுக்கு அப்புறம் F1 ஸ்பேஸ் குள்ள நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனா வந்து எங்க ஆள் வந்து சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் F1லாம். நான் வந்து இந்த செபாஸ்டியன் அப்பப்போ காலத்துல இருந்து வந்திருந்தேன். அதான் அப்பப்போ பேசுவாப்புல. ஆனா எங்களுக்கு தான் ஒண்ணும் புரியாது. அதுக்கப்புறம் F1 படம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு அலப்பறை பண்ண பாருங்க, அது அது எல்லாரும் அவருக்கு மட்டும் தான் தெரியும். அது எல்லாருமே பண்ணாங்க. என்னையா சோனி தான் இது போலயே. பட் ஆனா நல்லா இருந்தது. F1 ஒரு சூப்பரா இருந்தது. F1 பத்தி எனக்கு பேசிக்கலா எந்த விதமான ஒரு நாலேஜுமே கிடையாது. பட் ஸ்டில் அதை வந்து ஒரு அந்த படத்தின் கண்ணோட்டத்திலே அதை புரிய வச்சுட்டாங்க. ஓகே இதுதான் ரேஸ், இதுதான் வந்து இது ட்ராக், சர்க்கியூட் ட்ராக் இதுதான் போல. ஸோ ஓகே லேப் இத்தனை லேப் நடக்கும் போல. இதான் வந்து ஒரு ரேசிங்க்குமே ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் அதெல்லாம் இருக்கும் போல அப்படின்ட்டு இந்த படத்தை பார்த்தே கத்துக்கிட்டேன். மேபி F1 இன்னும் நிறைய இருக்கும், அவருக்கும் நிறைய தெரியும். இந்த படத்தை வச்சு ஒரு நல்ல ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சது. ஆமா ஆமா. F1 என்ன, அதுல வந்த இது பேசிக்கா இந்த ஸ்பேஸ்லயுமே சொல்லுங்க. இப்போ நிறைய பேர் இந்த படத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த F1 படம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இந்த F1 இந்த ஸ்போர்ட்ஸை விரும்பி பாக்குற ஆட்களுமே நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க, which is so good அந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்டுக்கு. ஆனா இந்த படம் எல்லாம் இருந்த அதை சுத்தி இருந்த மத்த அத காம்படிட்டர்ஸ் எல்லாருமே ஒரிஜினலான டிரைவர்ஸ் எல்லாருமே. ஆமா ஆமா, எல்லாருமே ஒரிஜினல் டிரைவர். இது லூயிஸ் ஹாமில்டனு, அப்புறம் அவரு யாரு, வெர்ஸ்டாப்பன். எல்லாருமே இந்த இவங்க ரெண்டு பேரும் சிக்னிபிகண்டான ஆளுங்கன்னு தெரியும், சோசியல் மீடியாலே பாத்திருக்கேன். அதாவது லாண்டன் நோரிஸ், பியாஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லாருமே ஒரிஜினலான ஆளுங்க எல்லாம். இந்த படத்துல வந்து ரொம்ப ஒரு நோட்டபிளான பாயிண்ட்டும் கூட நினைக்கிறேன். ஆமா ஆமா, ரெண்டே பேரு தான் இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த க்ரூ மட்டும் தான். அந்த இது இருக்குல்ல, இந்த டீம் பேர் என்னது, டீம் பேர் மறந்து போச்சே. இது எக்ஸ்பென்சிஃபை ஜிபி. அந்த மாதிரி அதான் அந்த ஒரு டீம் மட்டும் தான் அதுல வந்து ஃபிக்ஷனல். மீதி எல்லாருமே ஒரிஜினலா, இன்க்ளூடிங் டீம் பிரின்சிபல் எல்லாருமே. அதுல ஃபெராரியோட டீம் பிரின்சிபல் வந்து ஃப்ரெட் வாசர்லாம் இருப்பாரு, அவர் எல்லாருமே இந்த ஒரிஜினலான ஆளுங்களை வச்சு FIA-வோட ஒரு மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ண படம் தான் F1 கிட்டத்தட்ட சொல்ல போனா. ஆனா பக்காவா பண்ணியிருந்தாங்க. ஒரு டுட்டோரியல் மாதிரி, ஒரு ஃபேன்ஸ்க்கான வாட்ச் டுட்டோரியல் மாதிரி நல்லா பக்காவா பண்ணியிருந்தாங்க. எல்லா டிஆர்எஸ் பத்தி சொல்லியிருந்தானுங்க. அதே மாதிரி குமுலேட்டிவ் பாயிண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் எல்லாமே சொல்லியிருந்தாங்க பக்காவா. அது நிறைய பேருக்கு புரியாம இருந்தவங்களுக்கும் ஓஹோ இப்படிதான் நடக்கும் போல அப்படின்ற மாதிரி ஒரு கரெக்டா தான். இப்ப படம் ஃபுல்லாமே உங்களுக்கு ஹாமில்டன் கூட இருந்தாராம், அதுவுமே சொல்லியிருந்தாங்க. படம் ஃபுல்லா மேக்கிங் ஃபுல்லாவே. ஆமா, அந்த ரேஸ் காரோட ஷேப் அத பத்தி எல்லாம் கூட விசாரிச்சுப்பாங்க. அது ஒரு பஞ்சாயத்து வருமே, இதுல வந்து எக்ஸ்ட்ராவா மாடிஃபை பண்றாங்க காரு ஸ்பீடா போறதுக்கு அப்படின்ட்டு ஒரு இது வரும். ஆமா ஆமா, படம் ஃபுல்லாவுமே ஒரு ஹாமில்டன் வச்சு கூட வச்சு ஃபுல் மானிட்டர்ல தான் படமே பண்ணிருக்காங்க. அவரோட மானிட்டர்ல தான் அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. அவரோட மேற்பார்வையில தான் படமே நல்ல இதுவா இருக்கு. ஆமா ஆமா, இதே மாதிரி தான் வெற்றிமாறன் மேற்பார்வையில மாஸ்க் எடுத்தாங்க. அத பத்தி பேச வேணாம், அப்புறம் பேசுவோம். அது வெற்றிமாறன் எப்பயோ பிளாக் டீ குடிக்க போறப்ப வண்டி எடுத்துட்டு போயிட்டாராம். அப்ப வெற்றிமாறன் மேற்பார்வையில போட்டு விட்டாங்க. அதுவும் அந்த ஆளு அதுவும் அந்த ஏதோ ஈவென்ட்ல போயிட்டு டென்ஷன் ஆகி கத்திட்டு உட்காந்துருந்தாரு ஆளு. ஆமா ஆமா, அந்த டெம்ப்ளேட் மீம் டெம்ப்ளேட்டாவே ஆயிடுச்சு. ஆமா, என் பேரை ஏன்டா போடுறீங்கன்ற மாதிரி உட்காந்துருந்தாரு ஆளு. சரி, அத அப்புறம் பேசுவோம். என்னோட லிஸ்ட முடிப்போம். அடுத்து வந்து அதே மாதிரிதான் ரெண்டு பேருமே சொன்ன மாதிரி பறந்து போ என்னுடைய லிஸ்ட்ல வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு அழகான ஒரு படம். தியேட்டர்ல இவ்வளவு அழகா என்னால ஒரு படத்தை வந்து ஒரு 2 மணி நேரம் பார்த்தேன் அப்படின்ற ஒரு திருப்தி கொடுத்த ஒரு படமா வந்து பறந்து போ முடிஞ்சது. என்னதான் வந்து இதை ஒரு மாதிரி நிறைய பேர் கடிச்சாலுமே ட்விட்டர்லாம் ஒரு நல்ல வாட்சா, ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு வாட்சா இருந்தது பறந்து போ. அதுக்கடுத்து வந்து குடும்பஸ்தனும்
படமும் ஸ்டார்டிங் ஆஃப் த இயர்ல வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா மணிகண்டன் கிட்ட இருந்து ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ். அகைன் குட் நைட், அதுக்கு அடுத்து வந்து குடும்பஸ்தன்ல வந்து எங்க ஆளு பிரிஸ்டாப்ல நல்ல ஒரு படம். நல்ல ஒரு என்ன சொல்றது, அந்த மிடில் கிளாஸ் கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாத்தையுமே யதார்த்தமா சொல்ற ஒரு படமா வந்து குடும்பஸ்தன் அமைஞ்சது. அடுத்து வந்து சித்தாரே ஜமீன் பர். சித்தாரே ஜமீன் பர் அமீர் கானோட படம். நம்ம லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பாலிவுட் படம் நினைக்கிறேன் அது சித்தாரே ஜமீன் பர். அதோட ஃபர்ஸ்ட் அந்த படம்னா பேர் தாரே ஜமீன் தாரே பர் ஜமீன் வந்து நல்ல ஃபேமஸான ஒரு படம். அது ஆப்வியஸ்லி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. தாரே ஜமீன் பர் வந்து ஓகே, அது நம்ம இதுப்பா ஒரு அவேர்னஸ் இல்லாத காரணத்துல வந்ததுனால இந்த படம் கண்டிப்பா தியேட்டர்ல பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்த படம். பட் டிசப்பாயிண்ட் ஆகல. எனக்கு அது பர்சனலா இந்த படம் டிசப்பாயின்மெண்ட் கொடுக்கல. இந்த படம் பார்த்துட்டு நான் சுதன் ப்ரோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இல்ல ப்ரோ எனக்கு பெருசா அது ஒத்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பட் எனக்கு அது பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு ரீமேக் தான், ஒரு இட்டாலியன் பிலிமோட ரீமேக் அது. ஆமா சாம்பியன் ஒரு படத்தோட remake. அதனால சாம்பியன் நான் முன்னாடியே பார்த்துட்டேன், அதனால எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. மத்தபடி படம் ஃபுல்லாமே grip இருந்தது படத்துல பாக்குற மாதிரி. பட் ஆனா வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டான ரீமேக்கான்ற மாதிரி எனக்கு இருந்தது. தெரியல, அந்த மாதிரி தெரியல எனக்கு. ஏன்னா அதுல இருந்த எசென்சியல் எலிமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம இந்தியன் சினிமாக்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்றேன்னு கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு தோணுச்சு. அதேதான் என்கிட்டயும் சொன்னாரு. எனக்கு இந்த சித்தாரே ஜமீன் பர் பிடிச்சிருந்தது. நிறைய டீச்சிங் இருந்தது. இப்போ ஆட்டிசம்க்கும் ஏடிஹெச்டிக்கும் என்ன சொல்றது, வேரியஸ் அந்த மென்டல் சேலஞ்சஸ் பத்தி சூப்பரா பேசியிருந்தாங்க அந்த குழந்தைகள் இதுல. அது வந்து ஜஸ்ட் ஒரு இதுதான் அப்படின்ற, அது ஒரு சின்ன ஒரு பார்ட் ஆஃப் தி லைஃப் தான். அது ஒன்றும் பெருசா ஒரு நோட்டபிளான ஒரு விஷயமே கிடையாது. ஆக்சுவலி அவங்கதான் நம்மளோட இன்டெலிஜென்ட்டான ஒரு இது ஃபெலோஸ் அப்படின்ட்டு ஸ்கிரீன்ல அழகா பிரசன்ட் பண்ண ஒரு படமா அமீர் கானோட சித்தாரே ஜமீன் பர் இருக்குது. அடுத்து வந்து மஜாவா லோகா. தியேட்டர்ல ஒரு நல்ல ஒரு வாட்ச். இத்தனை கோடி செலவு பண்ணி நம்ம இதுல விஎஃப்எக்ஸ் எல்லாம் அடிச்சு இது பரட்டிட்டு இருந்தானுங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா அது சொல்லலாம், ஆதிபுருஷ் சொல்லலாம். ஆதிபுருஷ்லாம் அத்தனை கோடி செலவு பண்ணி நம்ம இது இருக்காருல, அதுக்கு பட்ஜெட் அதிகம் ப்ரோ. நம்பால இருக்காரு. இந்த வருஷமே ஒருத்தர் சுட ஒருத்தர் போட்டாரு, நவீன இயந்திரம், நவீன சேர். ஐயோ கடைசி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிவிட்டு நம்மளால ஜெமினியை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட பிராங்க் காட்டினாரு. தட்ஸ் ஏஐ. அது வேற இன்டர்வியூல வர சொல்றாரு, தட்ஸ் ஏஐ. நாங்க தெரியாம தான் படம் பார்த்தோம்ல. ஆனா பட் ஸ்டில் the point நான் சொல்ல வர்றது என்னன்னா, இத்தனை கோடி செலவு பண்ணி ஒரு அவுட்புட் வந்து ரொம்ப ஆவரேஜா இருந்தா அதுக்கு என்ன ஒரு பலனு. பட் ஆனா லோக்கால அவ்வளவு கம்மியா அந்த இண்டஸ்ட்ரியில செலவு பண்ணி இவ்வளவு சூப்பரா அவுட்புட் எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. அது அழகா அவ்வளவு சூப்பரா பிரசன்ட் பண்றாங்க ஸ்டோரியோட அப்படின்றது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சரியமா தான் இருந்தது இந்த படத்தை பார்க்கும் போது. இல்ல ப்ரோ, மலையாள இண்டஸ்ட்ரியில 30 கோடின்றதே ஹை பட்ஜெட் தான். கரெக்ட் தான், அது கரெக்ட் தான். ஆமா, பட் ஆனா அது நல்ல ஒரு அட்டெம்ப்டா இருந்ததுல. அதுவும் இல்லாம இன்னொன்னு, இது ஒரு ஒப்பீனியனா என்னன்னு தெரியல, நான் சொல்றேன் பாருங்க. இது ஆக்ட் ஆகுதானே சொல்ல போனா அங்க இருக்க ஆக்டர் யாரும் பெருசா அவங்களோட இது வாங்கிக்கிறது இல்ல. ஷேர் மாதிரியா கூட வாங்கிக்கிறாங்க படத்துல இருந்து. பட் ஆனா இந்த அவங்களுக்கு கொடுக்குற சேலரியில தான் மொத்தமா நாசமா போகுதுன்னு தோணுது எனக்கு. ஆமா இல்ல இது வந்து நீங்க சொல்றது வந்து ரொம்ப வருஷமா பெரிய டிபேட்டபிளான ஒரு டாபிக் தான். கன்னடா இண்டஸ்ட்ரியிலுமே ப்ராஃபிட் ஷேரிங் மாடல்ல தான் வந்து அந்த க்ரூ எல்லாமே ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். KGF 2க்கு சம்பளம் வாங்காம தான் நடிச்சான். அதேதான் சொல்றேன். ஆமா அதேதான் சொல்றேன். KGF 1க்குமே அந்த மாதிரி தான் நடந்ததுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதான் அந்த ஹோலா இல்ல அந்த ஹோலாவே சொல்றேன். இந்த இதுவோ மலையாள இண்டஸ்ட்ரியோ சரி, கன்னடா இண்டஸ்ட்ரியோ சரி, அவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங்ல தான் ஒர்க் பண்றாங்க. நம்ம ஊர்ல தான் வந்து ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து பல கோடிகளுக்கு சம்பளம் வாங்குறதுனால பட்ஜெட்டே அதிகமாகுது அப்படின்றது இது ஒரு லாங் டிபேட் தான். இது அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் ஆகுறது. இல்ல அது வந்து என்ன சொல்றது, அது வந்து ஒரு ஒப்பீனியன் தான். அப்படி பார்த்தா நம்ம அதுல எதுவும் சொல்ல முடியாது. படம் எல்லாமே அதான் மெயின் ரீசன். அதேதான் சொல்ற மாதிரி நீங்க லோக்காவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டுக்கு வந்து எல்லாமே சின்ன சின்ன ஆக்டர் தான், பெருசா ஹை பேயிங் ஆக்டர்லாம் யாரும் கிடையாது. துல்கர் மட்டும் தான், ஆனா அவருமே ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு. மத்தபடி வேற யாருமே பெரிய ஆக்டர் யாரும் பெருசா கிடையாது. டொவினோ தாமஸ் இருந்தாரு, அவரும் தான். டொவினோ
டொவினோ தாமஸ்லாம் குறுப்புன்னு ஒரு படம் சும்மா வெறுமனே வந்து நடிச்சிட்டு போவாரு. அதெல்லாம் எதுக்கு நடிச்சாருன்னு எதுக்கு தெரியாது. எதுக்கு செத்துருப்பானே ஆமா. அதெல்லாம் வந்து இருப்பாரு. மலையாள இண்டஸ்ட்ரி ஒரு ஹோல்சமா தான் இருக்கும். எல்லாரும் ஓப்பனா இப்ப டொவினோ தாமஸே முன்னாடி துல்கர் படத்துல சார்லின்னு ஒரு படத்துல கேமியோ குடுத்திருப்பாரு. இந்த மாதிரி நிறைய அவங்க இதுல நிறைய பண்றாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு நல்லா பாண்டிங் இருக்கு. நல்லா இருக்கு. அதேதான் நல்லா இருந்தது இந்த படம். லோக்கா as a ஸ்டோரியாவும் சரி, அதுக்கு அடுத்த பாட்டுகளா வந்து லீடு கொடுக்கறதும் சரி, அது எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ரொம்ப திகட்டாம, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்டிபிஷியலா இல்ல இந்த படம். எனக்கு இது நல்லா இருந்தது லோக்கா. அண்ட் ஹோம் பவுண்ட் இந்த வருடம் வந்து நம்ம இந்தியன் இதுல இருந்து ஆஸ்காருக்கு எல்லா கேட்டகரியிலயும் நாமினேட் ஆயிருக்கிற ஒரு படம் ஹோம் பவுண்ட். அதான் சூப்பரா இருந்தது. இந்த படம் பார்த்து ஒரு என்ன சொல்றது, ஜான்வி கபூர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் வந்தது. பரவாயில்ல, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எடுத்திருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனா என்னன்னா நம்ம மத்த ஊர்ல எல்லாம் செலக்ட் பண்ணாங்க, நம்ம ஊர்ல எதுக்குமே செலக்ட் பண்ண மாட்டானுங்க. ஒரு விஜய் அவார்ட்ஸ் மாதிரி டெலி அவார்ட்ஸ் கூட கொடுக்க மாட்டானுங்க. அது கூட கூப்பிட மாட்டாங்க. அதேதான். ஆனா பரவாயில்ல, இது இவ்வளவு தூரம் அந்த படம் வந்திருக்கு அப்படின்றது வந்து, அதான் இப்போ ஃபைனல் டாப் 10ல வந்திருக்குல்ல நம்ம ஹோம் பவுண்ட். அது வந்திருக்குங்க. ஆனா அவங்க மொத்தம் மறைச்சிருவானுங்க. அது வந்ததும் இப்ப யாருக்கு ஹோம் பவுண்ட் தெரியும் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் மறைச்சிருவானுங்க. கரெக்ட் தான். ஏன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டா பேசுது. அவங்களோட பாலிடிக்ஸ்க்கு அகேன்ஸ்டா பேசுது படமே. அதனால அவங்களுக்கு அது ஒத்துக்காது. அது அவங்களுக்கு அலர்ஜி. இல்ல, ஆனா அது ஆஸ்காருக்கு தானே. ஆஸ்கார் ஒரு மாதிரி, ஆஸ்கார் பேனல் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, அவனுங்க ஒரு மாதிரி ஓபன் மைண்டடா தானே இருப்பானுங்க. அவங்க இருப்பாங்க. பட் ஆனா நம்ம ஆளுங்க நம்ம இல்ல நீங்க நம்ம ஊரை சொல்றீங்களா? அது நம்ம ஊரை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அது கஷ்டம். இல்ல ஹோம் பவுண்ட் கண்டிப்பா வந்து நிறைய பேர் நல்ல ரிவ்யூலாம் அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த அமெரிக்கன் அந்த சைடு நம்ம கண்ட்ரியை விட்டுட்டு மத்த கண்ட்ரில எல்லாத்தையுமே நல்லா விஷ் பண்ணிருந்தாங்க. அந்த படத்துக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருந்தானுங்க. சரி என்னடான்னு போய் பார்த்தா ஒடிச்சு கடின்னு கடிச்சு வச்சிருக்கானுங்க படத்தை. எல்லா இடத்துலயும் வச்சு கடிச்சிருக்காங்க. இல்லையா, அதான் நம்ம ஊர்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஒரு மாதிரி, இது வந்து நம்ம ஊரோட சாபமா அது என்னன்ட்டு எனக்கு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கான அறிவு இல்லை எனக்கு, ஓப்பனா ஒத்துக்கணும்னா. ஆனா ஹோம் பவுண்டு நான் இந்த படம் பார்த்துட்டு நான் ரூட் பண்ணதே வந்து, இது கண்டிப்பா ஒரு ஏதாவது ஒரு கேட்டகரியில இது வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையோட தான் இதை வந்து நான் இது பண்ணேன். ஓகே, அப்புறம் பார்த்தா பரவாயில்ல, டாப் 10க்கு வந்தோட்டு சரியான சந்தோஷம் எனக்கு. கண்டிப்பா அது ஆஸ்கார் வாங்கணும், இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இது வாங்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கேன். பார்ப்போம். வாங்குவோம். ஏன்னா அது எடுத்திருக்கிறதே அதுக்கேற்ற மாதிரி தான். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம ஏஆர் ரஹ்மான் வாங்கின 2 ஆஸ்காருமே ஹாலிவுட் ஹீரோ, ஹாலிவுட் டைரக்டர் வந்து இங்க எடுத்துட்டு போய் அங்க இது பண்ண அந்த மாதிரி தான். அதனால ஏதாவது ஒரு இதுல வாங்கினா வாங்குவோம். ஆனா ஹோம் பவுண்ட் நல்லா இருந்தது. ஒரு மாதிரி நல்ல எல்லா நம்ம இதுல இருக்கிற டிஸ்கிரிமினேஷன்ஸ், காஸ்ட் பேஸ்டு, ரிலீஜியன் பேஸ்டு அப்படின்ற எல்லா அரசியலுமே அழகா பேசுச்சு அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அதுவும் ட்ரூ ஸ்டோரி தான் சொன்னாங்க. புரியல. அதுவும் கிட்டத்தட்ட ஏதோ ட்ரூ ஸ்டோரி அந்த மாதிரி தான் சொன்னாங்க. இந்த ஈவென்ட்ஸ் பேஸ் பண்ணதான் நினைக்கிறேன். பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராப்பரா தெரியல. பாப்போம் அது என்னன்னு. ஆனா நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, ஏன்னா இந்த படம் மாதிரியே முன்னாடி 2020ல கோவிட்-19 லாக்டவுன்ல வந்து அமித் குமார் அண்ட் சோயப்னு சொல்லிட்டு மைக்ரேன் ஒர்க்கர்ஸ் உத்தரப்பிரதேஷ்ல இருந்து இது பண்ண ஒரிஜினல் ஸ்டோரி தான். கொஞ்சம் ஃபிக்ஷனல் ஆக்கி ஏதோ மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏன் ஹோம் பவுண்ட் வாங்காதுன்னு சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி மங்கி மேன் ஒரு படம் வந்திருக்கும், பாத்திருக்கீங்களா? ஆமா. அந்த படமுமே எல்லாமே சூப்பரா இருந்திருக்கு. நான் இப்ப ரீசெண்டா தான் பார்த்தேன். ஒரு 4-5 மாசம் முன்னாடி தான் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். அவன் ஹீரோவை தான் டைரக்ட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். படமுமே பயங்கரமா இருந்தது. நல்லாவே பேசியிருந்தா இருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலயுமே பேசியிருக்கானுங்க. நம்ம ஆளுங்க அதை எதுவுமே தெரியாத மாதிரி அடையாளமே தெரியாம அழிச்சிட்டாங்க. இந்த நம்ம சைடுல நம்ம ஊர்ல அதுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. நடுவில் நல்லா எடிட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப கம்மி தான் ப்ரோ. ரொம்ப கம்மியான ஆளுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. எனக்கே ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது. எனக்குன்னு சொல்ல, நிறைய பேருக்கு, எனக்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்களா படம், அவங்களே நிறைய பேர் வந்து ரொம்ப லேட்டரா தான் பாத்துருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியல. ரொம்ப கம்மியான ஆளுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி அடையாளம் தெரியாத மாதிரி வைக்கிறவனுங்க. அதுக்காக தான் சொல்றேன். அந்த ஹீரோ தான் ப்ரோ ஸ்லம்டாக் நடிச்சிருப்பான். ஸ்லம்டாக் மில்லியனர் தெரியுமா? அவன் மேக்ஸிமம் ஹாலிவுட் படமா தான் எடுப்பான். இதுக்கு முன்னாடி அப்புறம் இன்னொரு மும்பை ஹோட்டல்னு ஏதோ ஒரு படம் எடுத்திருந்தான். அது நான் ஸ்டார்டிங் பார்த்தேன், அப்படியே விட்டேன். அதேதான். ஆனா நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, வாங்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கேன், அவ்வளவுதான். ஸோ என்னோட டாப் 10 லிஸ்ட் ஆஃப் 25 இது வந்து ரேங்க் பேசிஸ் கிடையாது. நான் சொல்றது வந்து இதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்ட்டு ஒரு
குரூப்பா 10 கலெக்டிவா அது பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு இதை நான் லிஸ்ட் பண்ணிருக்கேன். அடுத்து வந்து தனுஷ், உங்களுடைய இது டாப் 10 ஆஃப் மூவிஸ் அண்ட் ஒய் டிக்கெட் அப்படின்னு அதை சொல்லுங்க, கேட்போம். F1 ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் F1 தான். F1ல வந்து எல்லாரும் நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. பெருசா சொல்றது மாதிரி இல்லை. ஆனா அதுல வந்து நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி கமர்ஷியலா அது அமைஞ்சிச்சு. அது எந்த மாதிரி கமர்ஷியல்னா, நம்ம ஊர்ல 100 கோடி கலெக்ஷன் அது இந்தியாவிலேயே. அந்த அளவுக்கு எல்லாரும் போய் பாக்குற அளவுக்கு வந்து, ஏன்னா அது வரைக்கும் பிராட் பிட் எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க எனக்கு தெரியல. என்கிட்ட வந்து பிராட் பிட் மாதிரி ஆகணும்லாம் சில பேர் சொல்லிட்டு இருந்தானுங்களா, நீ இதுக்கு முன்னாடி அவன் படம் ஏதாவது பார்த்திருக்கியான்னு கேட்போம்னு தோணுச்சு. ஆனா நிறைய வழி பேர் இல்லை. பாத்துருக்க மாட்டாங்க. இவங்க நிறைய பேருக்கு தெரியல. இந்த டைரக்டர் வந்து முன்னாடி டாப் கன் மேவரிக் தானே எடுத்திருந்தாப்ல. ஆமா, டாப் கன் அதுவுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அது இல்ல பிராட் பிட்ட நம்ம ஊர் இல்லங்க நம்ம ஊர் ஆளுங்க பிராட் பிட்ட பாத்துருப்பானுங்க. எங்க தெரியுமா பாத்துருப்பானுங்க? ஃபைட் கிளப் எடிட்ல. ஆமா, அதேதான், சிக்மா எடிட்ல பாத்துருப்பானுங்க. யாரா முக்கா முக்கா பாக்க இவ்வளவு பியூர் சிக்மாவா இருக்கானே, ஏய் சிக்மா ப்ரோ, ஏய் பிராட் பிட் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் ஃபைட் கிளப் ப்ரோ அப்படின்னு இருப்பானுங்க. நீங்க ஃபைட் கிளப்ல பாத்துருக்கீங்க, நான் வந்து தேவரையா ஜெயந்தில தான் பார்த்தேன். ஐயா வேணாம், ஐயா வேணாம், ஐயா ஐயா படம் குழி தோண்டி புதைச்சிடாதீங்க, பாட்காஸ்ட குழி தோண்டி புதைச்சிடாதீங்க. இல்லையா அந்த மாதிரி ஒரு நம்ம மீம் பாத்துருப்போம்ல, இந்த ஆயுத பூஜை எடுத்து அர்னால்டு வந்து ராக்கெட் லான்ச்சர் வச்சுட்டு பட்டக்கட்ட எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு தெரியுமா? ஆமா ஆமா ஆமா, அதே மாதிரி பிராட் பிட் வந்து தோல்ல துண்டு, இந்த ரெட் கலர் ஜாக்கெட் போட்டு மஞ்சள் கலர், அதுவும் துண்டு வந்து சாதா துண்டு இல்ல, மஞ்சள் துண்டு, நல்லா பாட்டை முழுக்குன்னு அடிச்சிருந்தாரு. தோழி தேவை மாறல, தேவை மாறா தோழி கொண்டே கொண்ட பரவல அந்த மாதிரி. ஆமா, பின்னாடி வந்து பாட்காஸ்ட கேன்சல் பண்ணி விட்டுறாதீங்க ஐயா. பின்னாடி பிராட் பிட் பின்னாடி வேற 2 சிங்கம் கத்திட்டு உரும்பிட்டு இருந்ததா, அதெல்லாம் பாக்குறப்ப ஃபயரா இருந்தது. ஓ சரியான ஆளர் வரும் போலயே. அப்புறமாதான் ஆஹா இவரு பிராட் பிட் தான், இவரு அதான் சொன்னாங்க, குமரி கண்டம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிராட் பிட்டோட ஃபேமிலி எங்கேயாவது தப்பிச்சு போயிட்டாங்களாம். ஐயா சரி கண்டென்ட் வாங்க. இவ்வளவு மீம் இருந்தா என்ன, இல்ல நீங்களே கண்டென்ட் கிரியேட் பண்ணி விட்டீங்களா? இல்ல ப்ரோ, மீம்லாம் இருந்தது. இவரை வந்து டைலர் டேடன் தேவர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ, இதெல்லாம் நான் தெரியாம போயிடுச்சு எனக்கு. இல்ல அதுல வந்து அந்த நரேட்டர் கேரக்டர் வந்து தெற்க இது வீரவன்னியரா. ஐயோ அவரு நார்த்ல இருக்க வரையும் வீரவன்னியர், சவுத்துக்கு போனா தேவமாறு அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த சைடு ஐயா வேலையா சினிவரா 25 வாங்க, என்னையா பழைய பேஸ்புக் மீம்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கீங்க? பாட்காஸ்ட் ராப்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஐயா தனுஷ் நீங்க சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. பத்தி எப்போ எல்லாம் சொல்லிட்டீங்க. அது கமர்ஷியலா நல்லா நம்மளுக்கு ஒர்க் ஆச்சு. அது இல்லாம அதுல எப்படி சொல்றது, எமோஷனோட சேர்ந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேட்டிவா கார் ரேஸ்னா அந்த F1 ரேஸ் பத்தி நம்ம சொன்னது நல்லா இருந்துச்சு. நான் ஃபுல்லா பார்த்து எனக்கு எங்கேயுமே லாக் எதுவுமே தோணல, நல்லா என்ஜாய் பண்ணேன். நெக்ஸ்ட் 2வது படம் எக்கோ, எனக்கு அதோட ரைட்டிங் பிடிச்சிருந்தது. சும்மா ஒரே ஒரு லைன் தான், அதான் அந்த படத்தோட கான்செப்ட். எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் பைசன்ல எனக்கு நான் துருவா பார்க்கல, அது விக்ரமா தான் பார்த்தேன். எங்க சியான் விக்ரம் தாங்க அது. எங்க ஐயா ஒரு படத்தை வீரசூரதீரன் தானே, அது எதுல இருக்கு வரும், வீரதீரசூரன் 2 மறந்துட்டேங்க நானு லிஸ்ட்ல, அதை சேர்த்துக்கோங்க என் லிஸ்ட்ல. இது வந்ததே வீரதீரசூரன் 2 தானே. ஆமா, 1 வராது. வீரதீரசூரன் 1 தானே பைசன் எடுத்திருக்காங்க. அப்படியா? இல்ல ஐயோ, ஆனா இல்ல சாரி, தப்பான லிசனர்ஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. அது வந்து பைசன் உண்மையான கதை வேற, மனதி கணேசனோட அவரோட கதை வேற. அவரை தப்பா இது பண்றான், கலாய்க்கிறான்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. ஒரு சர்க்காசம்காக சொன்னத. மாரி செல்வராஜ் வந்து கிராஃப்ட்ல வந்து பெஸ்டா பண்ணிடுவான். சோ அதுல எந்த குறையும் இல்லை. ஆனா அவன் 2 வருஷம் துருவ போட்டு அதுக்குன்னே ரெடி பண்ணான், அதுதான் பெஸ்ட். ஏன்னா வந்தான் எப்படி சொல்றது, ஹீரோவோட பையன் சரி வேணாம் அதை நடிச்சுட்டு போடான்னு விடாம பிராக்டிஸ் கொடுத்தாங்க. அதுலதான் மாரி செல்வராஜ். அதேதான். இல்ல துரு விக்ரமோட அந்த ஆர்க் இருக்குல்ல, அந்த ஆதித்யா வர்மால இருந்து இப்போ அந்த பைசன் அந்த ஆர்க் இருக்கு பாத்தீங்களா, அவரோட கேரக்டர் டெவலப்மெண்ட் அது அப்படியே தெரியுது. அது சூப்பரா இருந்தது. அந்த ஒரு ஆர்க் அப்படியே தூரத்துல இருந்து பார்க்கும் போது இதுல
இல்ல இல்ல ஆதித்யா வர்மா வந்தப்போ அந்த அந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச்சோ சரி, இன்டர்வியூஸோ சரி, இப்போ பைசன் அப்போ இருக்கிற பாட்காஸ்ட், அவர் கொடுக்குற பாட்காஸ்ட், இன்டர்வியூஸ், அது எல்லாமே நல்லா இருக்கு. இதுல வந்து ஒரு மாதிரி காமன் கம்போஸ்டா இல்ல அது அந்த நல்லா. இந்த இன்பிட்வீன்ல என்னன்னா கொஞ்சம் மெச்சூர்டு எப்படி சொல்றது, அப்போ புதுசா வந்து சின்ன பையன், ஆமா இப்போ ஆமா கொஞ்சம் அந்த ஒரு 3 வருஷத்துல 4 வருஷத்துல நடுவுல கொஞ்சம் நல்லா எப்படி சொல்றது, அவன் தான் சொன்னால நான் அப்பா பையன்றதை தாண்டி அப்படி வந்தேன்னா நான் எப்படி சொல்றது, அந்த சான்ஸ் இல்லாம வந்தா எப்படி பண்ணிடுவானோ அதை தான் நான் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்ப விக்ரம் பையன்ற பேர்ல நான் வந்தேன், இப்ப நான் விக்ரம் பையனா இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன்றதான் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்போம், ஒரு இதுல சொல்லியிருப்போம் இன்டர்வியூல. அதேதான் அதேதான் அது. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட், அதை அதேதான். பண்ணிட்டான், நல்லா பண்ணிட்டான். தீபாவளி வின்னருங்க பைசன், முன்னாடியே சொன்ன மாதிரி. பைசன் அதான் ஒரு ஆல்ரெடி ஒரு எபிசோட் போட்டிருப்போம் பைசன் டியூடெல்லாம் ஒரு டிஸ்கஷன் மாதிரி, அது வேணா கேளுங்க கண்டிப்பா ஃப்ரீயா இருந்தா. கேக்குறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன படம், தொடரும் தொடரும் பாத்தீங்களா? பார்த்தோம். அதுலயும் அந்த அனிமல் அது யானைய வந்து மெட்டாஃபரிக்கலா வச்சு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்ததும் மோகன்லாலோட அந்த பழைய படத்தோட சில ரெஃபரன்ஸோட வச்சு இது பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலயுமே இதுல மேக்கிங்கும் அதுல ஓஎஸ்டியுமே சூப்பரா இருந்தது அந்த படத்துல. ஆமா, அந்த ஓஎஸ்டி தான் எல்லாம் ரீல்ஸ்ல போட்டு தள்ளிட்டாங்களே. ஆமா ஆமா, அது எங்க திரும்பினாலும் அதான், ஆமா. சாமிக்கு சரி எல்லாத்துக்கும் அதுதான் அதான் போட்டு தள்ளிட்டாங்க. ஃப்ளோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ அது வந்து பெஸ்ட் குவாலிட்டியா எப்படி சொல்றது, அது ஒரு மாதிரி குவாலிட்டியா நம்ம இன்ஸ்பயர் பண்ணும். எப்படின்னா நம்ம காஸ்டிங் இப்போ சிம்பிளா ஒரு அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர் மாதிரி ஐடியால இருக்கான் அப்படின்னா அவன் காஸ்டிங் யோசிக்கிறோம், அந்த மாதிரிலாம் சின்னதா இப்படியே சொல்றது, அவனுக்கு சான்ஸே இல்லைன்றப்போ ஏஐ எல்லாம் வச்சு எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி அவனோட கிரியேட்டிவா அவன் டெக்னிக்கல்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும்ல, அந்த ஜோன்ல வந்து இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அது இல்லாம அதுலயும் டயலாகே இல்லாம ஒரு ஸ்டோரியை கன்வே பண்ணதுதான் பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம படம் எடுக்கணும்னா பட்ஜெட் ஆகும், அதாகும் இதாகும்னு ஆமா, யோசிச்சுட்டு இருப்போம். படம் நம்ம ஆளு மொத்தமாவே ஒரு ரூமுக்குள்ளேயே மொத்தமா முடிச்சிட்டாரு படத்தை ரொம்ப உட்காந்து. ஆனா அதான் பேஷன்ஸ் இருந்ததுன்னா நான் ஒரு விஷயம் நல்லா வந்துரும். ஆமா ஏன்னா அது அதான் ஒரு பண்றது அனிமே, ரொம்ப ஒரு அனிமே மாதிரி தான் இதையும் பண்ணிட்டாப்ல சூப்பரா. ஆனா என்ன ஒரு கிராஃபிக் டிசைனோட, ஆமா ஆமா, அவருமே சொல்லியிருந்தாரு. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வச்சு. மோஸ்டா எல்லாருமே சொல்றது படம் நல்ல படம் வந்ததுனால மோஸ்டா எல்லாம் சொல்றது ரைட்டிங்கை வச்சுதான் சொல்றாங்களே நல்ல படம்ன்றது. மேஜரா பேசுறதே அந்த ஆமா ரைட்டிங் தான். ஆமா ப்ரோ, நம்ம பேப்பர்லயே மொத்தமா நம்ம இந்த சின்ன விஷயம்னாலும் எழுதிட்டோம்னா அது வெளியே எக்ஸிகியூஷன் ஆகும்போது ஆமா கொஞ்சம் ஆமா ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். அதுதான் மேட்ரு. நெக்ஸ்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி அதான் ட்ரைலர் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அதில் அந்த ட்ரைலர் தான் படத்தை போய் பார்க்கணும்னு சொல்லி தோணுது. ஃபேமிலியோட போய் பார்த்தா என்ஜாய் பண்ணணும், ஃபேமிலியோட நான் தான் கூப்பிட்டு போகணும். ஸோ அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து சிறை வந்து அது எனக்கு பிடிச்சிருந்தது. சிறை சிறையில இப்போதான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், போன மாசம் ரிலீஸ் ஆச்சு சிறை. 25ஆம் தேதி என்னமோ ரிலீஸ் ஆச்சு. அது சிறையுமே நல்ல ஒரு நல்ல எங்கேயுமே லேக் இல்லை, கரெக்டான ஸ்க்ரீன் பிளே ப்ளஸ் ஆக்டிங்கும் பக்காவா இருந்தது. அதுல என்ன நான் என்ன ஆச்சரியப்பட்டேன், அவன் லலித்குமாரோட பையன்றது ஆச்சரியமா இருந்தது. யாரு ஹீரோவா? ஹீரோ வந்து லலித்குமாரோட பையன். ஓ ஓகே, ப்ரொடியூசரோட பையன். ஆமா, 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ இருக்கான்ல, இன்ட்ரோடியூசிங் எல்கே அக்ஷய் குமார்னு போட்டாங்களா, அப்பதான் யாருன்னு போய் பார்த்தேன். பரவாயில்ல, நல்லா நடிச்சிருந்தாப்ல ஐயா. நல்ல அந்த விஷயம் ஸ்டோரியில கை வைக்கல ஆளு. ஸ்டோரியில இல்ல, லலித்குமார் சொன்னது என்னன்னா எனக்கு விசாரணை மாதிரி ஒரு பையன் படம் பண்ணா அதுல என் பையன் நடிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அவன் பையனுக்கு தான் ஒண்ணு வச்சிருக்காப்ல ஆளு. புரியல, அவர் பையனுக்குன்னு ஒரு ஸ்டோரி வச்சிருந்திருக்காப்ல ஆளு, யோசிச்சிருக்காப்ல. எங்க அண்ணனுக்கு தான் வச்சு செஞ்சுட்டாரு போல. ஆனா இது ஒரிஜினல் ஸ்டோரியில, அது சிறைன்றது ஒரிஜினல் ஸ்டோரி தான். அதான் தமிழ் கிட்ட கேட்கும் போது சொன்னாராம், என்கிட்ட ஐடியாவா இருக்கு சார் இந்த மாதிரி ஒரிஜினல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி சொன்னானா. சரி இதுதான் சார், இது மாதிரி தான் வேணும் அப்படின்னு. டைரக்டர் யாருன்னு பார்த்தா அவன் வந்து மார்ஷல் ஒர்க் பண்ண போயிட்டான் கார்த்தி படத்தை. அதனால வந்து வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து கதையை கொடுத்து பண்ணணும்னு சொல்றான். அந்த வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் எப்படின்னா அவன் ஆடுகளம்ல இருந்தே கூட இருக்கான். அதனால இந்த படத்தோட சிறையோட டைரக்டர் ராஜ்குமார், அவன் பேரு ராஜ்குமாரின் கடைசியா வரும் பேரு. நான் உண்மையிலே நல்லா அந்த ரைட்டிங் நல்லா இருந்தது, நிறைய மேட்ச் கட் இருக்கும், டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ஆக்டிங் தான் பெஸ்ட். ஏன்னா அவன் புதுசா ஃபர்ஸ்ட் தடவை
ஹீரோ ஆக்டிங் பண்ற மாதிரியே இருக்காது அந்த படம். ஆமா ஆமா அந்த ஆமா பையனுக்கு அந்த படமும் எதர்ச்சியா போய் தியேட்டர்ல பார்த்ததுதான். எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம போயிட்டு இப்ப பார்த்ததுதான். எல்லாம் சூப்பரா இருந்தது. இப்போ நீங்க சொல்லும் போது தான் தெரியுமே, ஓகே அது ப்ரொடியூசரோட பையன் தான் அவரு அப்படின்ட்டு. நான் ஏதோ ஒரு புதுமுக நடிகர் இதுல இருந்து வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சேன் நான். நான் ஏன்னா ஹீரோயின் வந்து மல்லுவா, சரி எங்கேயும் மலையாளத்துல இருந்து அவனை கூப்பிட்டு வந்துட்டாங்க போல அப்படின்னு அந்த நினைச்சிருந்தேன். மாதிரிதான் நானும் நினைச்சேன் நானும். ஆனா பரவாயில்ல, கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு. விக்ரம் பிரபு வந்து அப்பாடா ஒரு வழியா எனக்கு விட்டு குத்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து வேற என்ன படம், எக்கோ சொல்லியாச்சு. அதனால நம்ம இதுல ஆரோமலே கொஞ்சம் எனக்கு சட்டிலா ஃபீல் ஆச்சு. சட்டிலா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம தான் பார்த்தேன். எப்படி சொல்றது, எல்லாரும் நல்லா இருக்குன்னாங்க. ஆனா என்ன கதை எந்த மாதிரிலாம் நான் கேட்காம தான் போய் பார்த்தேன். அது கொஞ்சம் எனக்கு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு கிஷனு சிவானி அதை வச்சு எனக்கு கொஞ்சம் ஃபீல் குட்டா வெளியே வந்தேன். அதேதான் கோர்ட்டு அந்த கோர்ட் வர்சஸ் நோபடி இந்த வருஷம் தானே வந்துச்சு. ஆமா 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 இப்பதான் அதுவும் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங். ஏன்னா அவன் வந்து காமெடி அந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நானி வந்து கான்ஃபிடென்ட்டா ஒரு டாக் விட்டுருப்பான். ஆமா 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 அந்த ஹிட்டுக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஆமா, என் படம் இந்த படத்தை நீங்க நல்லா இல்லைன்னா ஹிட் வந்து ஏதோ சொல்லியிருப்பான், எங்க பாக்காதீங்களா இந்த மாதிரி சொல்லியிருப்பான். பார்க்க அந்த வராதீங்கன்ற மாதிரி விஷயத்துக்கு ஏன்னா சொல்லியிருப்பான் இந்த மாதிரி. ஆமா, நானி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே போய் அந்த படத்தை பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஹிட்ட போய் பார்க்கல. ஆனா ஹிட்டுமே அது நல்லா இருந்தது, மேக்கிங் வைஸும் நல்லா இருந்தது மாதிரி தான் இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கிளைமேக்ஸ் தான். ஆமா எப்படி ஆமா சொல்றேன்னா ஒரு 40 நிமிஷம் ஃபுல்லாவே அந்த ஒரு ஃபைட் சீன் ஃபுல்லா தான். அந்த வயலன்ஸ ஏன் ரொம்ப இவ்வளவு எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் எனக்கு அது இதுவாயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மெட்ராஸ் மேட்னி. அது வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஜிம்ல ஒரு அக்கா சஜஸ்ட் பண்ணாங்க. எந்த படமே இல்லையே, எந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்கறப்போ மெட்ராஸ் மெட்ராஸ் மேட்னி பாருங்க, ஃபீல் குட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி போய் பார்த்ததுதான். காளி வெங்கட் எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. காளி வெங்கட், அப்புறம் அவங்க பையனா நடிச்சிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. இவங்க அந்த படத்துல ஹீரோயின் அந்த ரோஷினி வந்து ரோஷினி ரோஷினி அவங்க இது சீரியல்ல தான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் டிவில சீரியல் ஆர்டிஸ்டா இருந்து அங்க இருந்து அந்த ஒரு சீரியல் நல்ல ஒரு வேர்ல்ட் வைட் growth ஃபேமஸ் ப்ரோ. என்ன பாரதி கண்ணம்மா. என்ன சீரியல்? ஓகே ஓகே. அதான் அது அப்போலாம் அது மீன் டெம்ப்ளேட்ல அது ஆமா, அந்த சரியான மீன் கார் டெம்ப்ளேட் ஆக்சிடென்ட் அது. இருக்கு பாரு. ரைட் இல்ல அததான் சொல்ல வரேன். இவங்க படம் சூஸ் பண்றதுக்கிறதே நல்ல ஒரு சூப்பரான ஒரு படம். என்னதான் மேபி தியேட்டர்ல அவ்வளவு பெருசா இது ஓடலனா கூட ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேசுனாங்க இந்த படத்தை பத்தி. நல்ல நல்லா ஓடிடில நல்லா ரிசீவ் பண்ணாங்க. ஆமா நல்ல சூப்பரா இருந்தது இந்த படம். அதே மாதிரி அந்த அதுல சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எப்படி ரொம்ப நல்லா இருக்கும். அவன் அதான் காளி வெங்கடோட கேரக்டர், அவனுக்கு அவனுக்கு எஜுகேஷனலா அவனோட இது இல்லாதனால, சோ அவனுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அவனுக்கு சொன்னாங்கன்னா அதையே எடுத்துட்டு வருவான்ல. ஆமா ஆமா. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அதான் மத்தவங்க சுத்தி இருக்கிறவங்க சொல்றத வச்சு ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது. அவன் தான் சொல்லல, எனக்கு இதான் தெரியும், எனக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சொல்லிடுவான். அதுல வந்து அதேதான். அவன் எப்படி சொல்றது, ஒரு சீனு கிளைமேக்ஸ் சீனு, அவன் குப்பை அள்ளுறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரோஷினி வந்து ஒண்ணுமே பேசாம அப்பான்னு சொல்லி எப்படி சொல்றது, தலையை மட்டும் ஆமா ஆட்டுவான். நீங்க சொல்ற சீனு தெரியுது அந்த சீனு. அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அது ஆக்சுவலி சரியான ட்விஸ்டுமே கூடாது அந்த சீனு. அந்த ட்விஸ்ட் பிளஸ் அந்த இன்னொன்னு இருக்கு அந்த சீன்ல. அந்த பையன் இல்ல அந்த அவரோட பையனுக்கு அந்த சீன் ரிவீல் ஆகும்ல. ஆமா ஆமா, அதுவுமே நல்ல ஒரு சூப்பரான இது. பரவாயில்ல உங்க அப்பா ஏதோ இது பண்ணி உன்னை படிக்க வச்சிட்டாரு அப்படின்ட்டு. அப்பதான் எங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லுவான். கஷ்டம் தெரியாம ஒருத்தடாண்டா அவங்க அப்பா அப்படின்னு சொல்லுவான். இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கிற அந்த லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கிற கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாமே சூப்பரா பேசியிருந்தாங்க. அந்த எல்லாம் அந்த எக்கனாமிக் ஸ்ட்ரகிள் எல்லாமே. அவர் வந்து அந்த வயசுல கூட கேப் ஓட்ட இது பண்ணுவாரு, ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. கத்துக்கிறது அது எல்லாமே தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப ஒரு அழகா இருந்தது அந்த படத்தை பார்க்கும்போது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க ஆட்டோல ஃபேமிலியா போனது படம் முடியறப்போ, ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டதும் படம் முடியறப்போ. அதேதான். அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இந்த மெட்ராஸ் மெட்னி சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. எனக்கு என்னோட ஜோன் வந்து த்ரில்லரோட அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஃபீஸர் ஆன் டியூட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்கிரீன் பிளே ஒரு சின்ன விஷயம் தான். பஸ்ல இருந்து கனெக்ட் பண்ணி ஆஃபீஸர் ஆன் டியூட்டி யாரா பாத்தீங்களா? பார்த்தேன். அது எனக்கு அந்த ஒரு பஸ்ல இருந்து நான் கனெக்ட் பண்ணி எங்கெங்கயோ போயிட்டு வந்தல, அது எனக்கு பிடிச்சிருந்தது. அதே அந்த நெக்ஸ்ட் மெயின் கேரக்டர் தான் வந்து நான் தான் கேஸ் கூடல நடிச்சிருந்தாப்புல போலயே. இது புரியல. நான் தானே கேஸ் கூட அப்படின்னு ஒரு படம் இருக்குமே, ஒரு திருடனா இருப்பாப்ல ஆளு, திருந்தி இருப்பாப்ல, அது படம் பாத்திருக்கீங்களா?
இருக்காருடா, அந்த ஆள் தான் நினைக்கிறேன். அப்படியா? அதுவும் மலையாள தெரியலையே. படம். சரி. இது நான் பார்த்தேன். பார்த்துட்டு இல்ல அந்த 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 ஹீரோன்னு நினைச்சுதான் நான் அந்த படம் பார்த்தேன். திடீர்னு எதிர்ச்சியா ஓடிடில. அப்ப பார்க்கும்போது ஓ, தான் அந்த இது ஞாபகம் வருது. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த அவந்து நான் எப்படின்னா போகன் வில்லா பார்த்திருந்தேன். ம். போகன் வில்லா பார்த்துட்டீங்களா? அதுல இருந்து சரி இவன் படமா அப்படின்னு சொல்லி தான் போய் பார்த்தேன். சரி அது எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் கடைசியா வந்தா உண்டு எல்லாமே சொல்லிட்டீங்க. நான் அது எக்ஸ்ட்ரா சொல்லி அது கொஞ்சம் பெருசா போகும். அது எதுக்கு சொல்லி சொல்றது? ரொம்ப எமோஷனலா அது இருந்தது. அது வந்து அதுல என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி ஜான்வி கபூர் அதுல இருந்தது எனக்கே ஷாக்கு தான். எனக்கு அந்த படம் பார்க்கும்போது அதான் பெரிய ஷாக்கு. என்னடா இல்ல ஜான்வி கபூர் இந்த மாதிரி ஒரு படத்துல அப்படின்ற ஒரு இது இருந்தது. இல்ல நான் அது ஒண்ணு. அதான் ஜட்ஜ் பண்றதுக்காக சொல்ல நானு. ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இல்ல. இல்ல அது அது எப்படின்னா தெலுங்கு படத்துல எப்ப பார்த்தாலும் நிஜ நிமித்திட்டே தான் வந்து நிக்குது. அதனால அதேதான். அததான் நான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிட்டேன். ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சொல்ல, ஒரு ஆச்சரியத்தின் ஒரு வெளிப்பாடா அதை வந்து சொல்றேன். ஜான்வி கபூர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹோல்சமான ஒரு ஸ்கிரிப்டே அவங்க ஃபியூச்சர்ல நிறைய சூஸ் பண்ணி ஆக்ட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஆனா அவங்க ஹிந்தியில வந்து மோஸ்டா ஃபோக்கஸ் கிளாமர் பண்ணுவாங்க. நம்ம தப்பா சொல்ல முடியாது. அதேதான். அது நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது. அது ஆடியன்ஸ் அது கிராஜுவலா இதுவாகணும், எவால்வ் ஆகணும். ஆக்சுவலா நம்ம காந்தாவே நடுவுல மறந்துட்டோம். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. காந்தான்னு ஒண்ணு வந்தது. இல்ல அததான் நான் முன்னாடி ஆக்டிங் சொல்லிட்டு இருந்தேன். தியேட்டர்ல பார்க்க முடியல அப்படின்ட்டு. ஆனா காந்தால அப்படியா? ஒரு என்னன்னா, அந்த ராணா ரகுபதி கேரக்டர் வந்ததும் படம் படுத்துருச்சு. அது ஒரு என்ன ஸ்கிரீன் பிளே ஃபார்மேட் பண்ணியிருப்பாங்க, டாபாலஜி ஸ்கிரீன் பிளே செக்ஷன் ஒண்ணு இருக்கும். அத வந்து உள்ள இறக்கி விட்டுருப்பாங்க. அதுல வந்து இவன் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் மாதிரி கொண்டு போயிட்டானா, அது வந்து எப்படி இருக்குன்னா, என்னடா திடீர்னு இப்படி கொண்டு போறீங்க அப்படி எனக்கே ஃபீல் ஆச்சு. லேக்லாம் இருந்துச்சு. இல்ல ப்ரோ, லேகா அவன் கேரக்டரே கொஞ்சம் வீக்கா டிசைன் பண்ண மாதிரி தான் இருந்தது. அந்த டைம் பீரியடுக்கான கேரக்டர் மாதிரியும் ஒன்றும் தெரியல. ஒரு மர்டர் கேஸ் ஹேண்டில் பண்ற மாதிரியும் தெரியல. மொட்டையா அது எப்படி சொல்றதுன்னா, என்னடா நீ ரொம்ப எப்படி சொல்றது? எல்லாம் தெரிஞ்ச மாரி பேசினே இருப்பானா, ஆமா. அதுவே எனக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். ஆனா ஆக்டிங்லாம் யாரையும் குறை சொல்ல முடியாது. பயங்கரமா இல்ல, நடிச்சிருந்தாங்க. நான் துல்கர் தான் பயங்கரமா எப்பயும் போல நடிப்பாப்ல அப்படின்னு நினைச்சேன். பாக்யஸ்ரீ போஸ் இப்படி ஒரு ஆக்டிங் வச்சிட்டு இருக்குன்னு எனக்கு எதிர்பார்க்கவே இல்ல. சரி அதனால நம்மளுக்கு அப்படி தெரிஞ்சிச்சு. புரியல. ரவி தேஜா கூடயும் இவன் கூடயும் நடிச்சிருந்ததுல்ல. கிங்டம்லயும் அதான் நடிச்சிருந்தது. ஆமா, மத்த எல்லாத்துலயுமே சும்மா கிளாமருக்காகவும் சும்மா முட்டாள்தனமா ஒரு ஹீரோயின் கேரக்டர் அப்படின்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்தது. இப்ப பார்த்தா இப்படி ஒரு கேரக்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். இப்படி ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிருக்கும் ம். அப்படின்ற மாதிரி. ஏன்னா கீர்த்தி சுரேஷே நடிகர் திலகத்துக்கு அது கஷ்டப்பட்டது அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம்ல நம்மளே. ஆமா. ஆனா நேஷனல் அவார்டு வாங்கிச்சு. எனக்கு ஆமா அங்க ஆமா ஷாக் ஆயிடுச்சு. ஆமா அதுல எப்படி ஆக்டிங். கீர்த்தி வாங்கிச்சு? ஆமா, ஆக்டிங் பிரிச்சுட்டாங்க பக்காவா ஆல்மோஸ்ட். பண்ணியிருக்கோம். ஆமா, அதே மாதிரி செம்மையா பண்ணியிருக்கோம். இதுலயுமே நம்ம துல்கரை ஒரு 2, 3 சீன்ல தான் நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கு. மீதி எல்லாம் பாக்யஸ்ரீ போஸ் தான் தூக்கி சொல்லிட்டாங்க படம் ஃபுல்லா. ஆக்டிங்லேயே முக்காவாசி இடத்துல பக்காவான ஆக்டிங்கா இருந்தது. எனக்கு ஸ்கிரீன்ல பாக்குறப்ப நல்லா நல்லா எங்கேஜிங்கா கொண்டு போனாங்க. அதே மாதிரி அப்ப இருந்த ரியல் டைம்க்கு கொண்டு போன மாதிரி இருந்தது அவங்க ஆக்டிங். அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆயிட்டு அது செகண்ட் ஹாஃப் வந்து ராணா வந்ததும் சாணி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு ரிக்ரெட் அந்த இந்த மாரி முடிச்சிருவாங்க. ஆமா ஆமா. சரி ஓகேன்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வீர தீர சூரா. அது ஏன் எனக்கு பிடிக்கும்னா, எனக்கு விக்ரம் ரொம்ப பிடிக்கும். அதே ஒரு மெயின் ரீசன். நான் அதுவும் இல்லாம அதுல எப்படி சொல்றது? ஒரு சீனுக்கே நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண ஆகிறியேடான்னு மட்டும் தான் நான் டைரக்டர கோவப்பட்டேன். ஒரு சீன் வர்ற மாரி மியூசிக் போட்டு காமிச்சுருவான். அதுக்கப்புறம் அந்த சீன் வரதுக்கு நம்மள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைப்பான். அது கொஞ்சம் இது வந்து விக்ரமோட லுக் வைஸும், அந்த கேரக்டர் வைஸும் புடிச்சிருந்தது. அது ஒரு ஆக்ஷன், கமர்ஷியல் அது கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாம் தியேட்டர்லாம். ஆனா வந்ததே 4 மணிக்கு தான். 4 சரி மணிக்கு என்ன வந்தது. பண்றது? 4 மணிக்கு வந்தது. நான் நைட்டு போய் 11 மணிக்கு பார்த்தேன். இல்ல அது எங்களுக்கு ஸ்கேம் சரி. அடிச்சிட்டாரு அண்ணா எங்களுக்கு. ஆமா. நம்ம ஆளு சுதன்லாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ போட்டாப்ல. அவரும் சரியான விக்ரம் கண்ணி அவரும். எனக்கு அது ரொம்ப எனக்கு ஆனா ஒர்க் ஆச்சு. தியேட்டர்லயுமே எனக்கு ஒர்க் ஆச்சு. ஆமா, நல்லா ஆனா இருந்தது. ஆனா வீர தீர சூரன் 2 வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ஃபேண்டசி ஒண்ணு பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு மளிகை கடை, வீட்டுக்கு கீழே ஒரு மளிகை கடை வச்சுட்டு அழகான குடும்பம். அந்த ஆரோக்கியா பால் விளம்பரத்துல வர மாதிரி மாடு, வயலு, அழகான குடும்பம். வேற என்னங்க வேணும்ன்ற மாதிரி வீடு, கீழே மளிகை கடை, வேற என்னங்க வேணும் அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருந்தானுங்க. ஐயா, அதுல நீங்க வேற நான் படம் ரிலீஸ் வரையுமே படம் நல்லா இருக்குன்னு அந்த ரிவ்யூ வர வரையுமே என்ன அடி அடிச்சாங்க தெரியுமா? நான் விக்ரம் ஃபேன்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன்டா, நான் ரிட்டையர் விக்ரம் ஃபேன்டா அப்படின்னா ஏத்துக்க மாட்டேன்ட்டானுங்க. என்னடா அப்படி சொல்லாத ப்ரோ. என்னைக்கா இருந்தாலும் விக்ரம் கிட்ட இருந்து மட்டும் ரிட்டையர் விஜய் அஜித் கிட்ட வந்து ரிட்டையர் ஆயிடலாம். விக்ரம் கிட்ட இருந்து ரிட்டையர் ஆகக்கூடாது. அதுக்கு இல்ல ப்ரோ. மனுஷன் என்னென்னமோ இல்ல அவரு பல்ட்டி கிட்டி அடிச்சு சாகசெல்லாம் அவன் பண்ணுவாப்ல, அதெல்லாம் இல்ல. ஆனா அந்த எஃபர்ட் தப்பா போட்டுருவாப்ல, அதான் பிரச்சனை. கோப்ரான்னு ஒண்ணு நடிச்சாரு, அடி அடின்னு அடிச்சானுங்க. கோபரா பீக்கு. ஏங்க நீங்க வேற
தியேட்டருக்கு வெளியே வர ஐயா முடியல. கோப்ரா பீக்கு காலைல 4 மணி ஷோ. சரி இதெல்லாம் தேவையில்லாம பேச வேணாம். சரி அதான் ஆமா கோப்ரால சொல்றேன். சரியான எக்ஸ்பீரியன்ஸ். வீரதீர ஒரு சூரனுக்கு இதுக்கு இல்ல ட்ரெய்லர் பார்த்துட்டு என்னடா உங்க அண்ணன் படம் நடிக்கிறது ஃபுல்லாமே பொட்டி கடை போட்டாரா அப்படிங்கிறானுங்க. என்னடா ஐயோ ஐயோ நான் இவங்கிட்ட என்ன சொல்ல முடியும் பாருங்க. உங்க அண்ணன் என்னடா இவ்வளவு மட்டத்தை கேட்ட இறங்கிட்டாரு அப்படின்றாங்க. கேட்டவன் யார் ஃபேன் ப்ரோ? கேட்டவன் பரவாயில்ல. ஆனா பைசன்ல திரும்பி கம்பேக் கொடுத்துட்டாரு. அதான் இல்ல இதுவும் நம்ம கேட்டவன் மத்தவன் யாராவது கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஒருத்தர் வந்து கமல் கண்ணி கேட்டாரு. கமல் கண்ணி யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஓ அவருதான் ரைட் ரைட். அவர் நம்ம நண்பர் தான். அவர் ஒருத்தர் கேட்டாரு. அவரை வச்சு சிரிச்சுட்டு இருந்தாரு. பிக்கி பிக்கி பண்ணிட்டு இருந்தாரு. ஐயா என்ன மல்லிகை கடையில பொட்டலாம் போட்டுட்டு இருக்காரு. என்ன சிங்கம் சூர்யா கிடையாது, துரசிங்க கிடையாது அப்படின்றாங்க. எனக்கு வெறியாயிட்டு அப்புறமா ஒருத்தன் கேட்டான், யாரு ஃபேன்டா நீன்னு கேட்டா சூர்யா ஃபேனா. ஐயோ ஐயோ அப்ப அந்த அது வர போட்டுட்டு இருந்தாங்க, கலாச்சிட்டு இருந்தாங்க. 100 days ஏய் of கங்கு ஏய் 100 days உங்களுக்கு இந்த வருஷம் படமே கிடையாது. நீ இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்க. இல்ல 100 days of கங்குவான்ல அப்ப போட்டுட்டு இருந்தாங்க வீரதீர சூரன் வந்தப்ப. இல்ல ஆனா சூர்யா ஞாபகம் வருது பாருங்க. ரெட்ரோ மறந்துட்டோம் நம்ம. இல்ல அது அது ஒஸ்ட். ரொம்ப எனக்கு எப்படி சொல்றது, சூர்யா ஏன் அதுல நடிப்பான்னு ஃபீல் ஆகல. ஆனா அது ஒரு இல்ல எப்படி சொல்றது அதேதான். எனக்கே தெரியல. எனக்கு வந்து இந்த கூலி தக் லைஃப் எப்படி வந்து பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு இது ஆச்சோ, என்ன சொல்றது, ஒரு மண்ணக்காவை வச்ச ஒரு இது வந்ததோ அதே மாதிரிதான் ரெட்ரோலாம் வந்து எனக்கு சரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அந்த பாட்டு தி ஒன்னு பாட்டுலாம் கேட்டு ஃபயர் விட்டுட்டு இருந்தேன். படத்தை பார்த்தா என்னடா இப்படி அந்த பாட்டு என்னடா எவ்வளவு மட்டமான இடத்துல பிளேஸ் பண்ணிட்டீங்கன்ற மாதிரிதான் இருந்தது. ஸ்கிரீன் பிளேவே சரியில்லை ப்ரோ. இல்ல அந்த ஒரு காமெடி வரும்ல, இங்க எவ்வளவு பெரிய இது பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு, உனக்கு அந்த இதுல இதுதான் பிரச்சனையான்ற மாதிரி. இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரெட்ரோல பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையுமே எனக்கு பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் ஃபுல்லா சொதப்பிட்டாங்க. அது தாண்டி அந்த அவன் கார்த்திக் சுப்ராஜ் டப்எக்ஸ்ல இருந்து ரெட்ரோலயுமே ஜாங்கோட விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரான். நீ அது நான் தான் எனக்கு அதுதான் ஜாங்கோவே இருக்கு. நான் ஏன்டா நீ 2வது தடவை வர அதையே எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற ரெட்ரோல மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாவே ஜாங்கோவோட பொடி தூக்குச்சு. ஃபுல் மசாலா தூக்கி விட்டுருக்கான் ஜாங்கோவோட மசாலாவை. அதே ஸ்டோரி அதே பிளாட் அப்படியே கொண்டு வந்துட்டான். அப்படியே தூக்கிட்டு வந்திருப்போம். சரி அது கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா சூர்யா சுத்தமாவே தியேட்டரிக்கலா எதுவுமே கொடுக்காம இருக்காரு. சரி ஏதாவது ஒண்ணு வரும், சரி கார்த்திக் சுப்ராஜ் கொஞ்சம் நல்லா பண்ணுவானே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன். இப்ப பாருங்க சூர்யா நீங்க ஃபேன்ஸுக்கு உங்க அது லிஸ்ட ஒரு முடிங்க மாதிரி ஐயா. முடிஞ்சிச்சியா, வீரதீரசோட முடிஞ்சிச்சு. ரைட். அடுத்து ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும் பேசலாம் அப்படின்ட்டு யோசிச்சேன். இந்த வருஷம் வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் வந்தது. தக் லைஃப், கூலி, இப்போ பேசுற மாதிரி ரெட்ரோ, இந்த மாதிரி பெரிய படங்கள் பெரிய எதிர்பார்ப்போட வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப பிலோ ஆவரேஜா அது வந்து பர்ஃபார்ம் பண்ணதை வந்து இந்த வருஷம் பார்த்திருப்போம். அதெல்லாம் பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தோணுது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன கூலிக்கெல்லாம் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஹைப், 1000 கோடி, த கோலிவுட்ஸ் ஃபர்ஸ்ட் 1000 crore ஃபிலிம் அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அது என்னன்னா ரொம்ப அந்த 500 crores அடிக்கிறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதெல்லாம் வந்து ஸ்கேம். கூலின்றதெல்லாம் ஸ்கேம், பக்கா ஸ்கேம். லோகேஷ் கனகராஜ் இல்ல அவரு லோகேஷ் கனகராஜ் என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன், உங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு நான் படம் எடுக்க முடியாது அப்படின்ற ஓப்பனா இது பண்றாரு. அது கரெக்ட் தான். ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் நம்ம வந்து எப்படி சொல்றது, ஆவரேஜா இருந்தா அடி நடிப்போம், ரொம்ப ஆவரேஜா இருந்தா ஓகே அப்படிம்போம், சூப்பரா இருந்தாதான் ஓகே ஒரு தடவை பார்க்கலான்னு வரும். இல்ல இல்ல லியோலாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நம்மளுக்கு எங்கேஜிங்கா இருந்ததுக்கான காரணமே அதோட மேக்கிங், அதோட ரைட்டிங். ஆனஸ்டா ஒர்க் பண்ணிருக்கானுங்க நிறைய பேர். அவ்வளவு பேர் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒர்க் பண்ணதுக்கான இந்த ஒர்க் தெரிஞ்சது நம்மளுக்கே. ஆனா கூலியில பார்த்தா எல்லாமே ஒரு லைவ் லொகேஷனு, பெரிய பட்ஜெட் செலவு பண்ண மாதிரியும் பெருசா எதுவும் தெரியல. போய் எங்கேயோ பல்லாவர சந்தையில இருந்து ஏதோ வாட்ச் வாங்கிட்டு வந்துட்டான் ஆளு. அதை வாங்கிட்டு வந்துட்டு கோலமாவு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு நம்மளால பட்ஜெட் 250 கோடி 400 கோடின்னு ஊரை ஸ்கேம் அடிச்சுட்டு இருக்காப்ல ஆளு. ஆனா என்ன ஒரு பெரிய ஒரு இதுவாச்சுன்னா பேன் இந்தியன் பிலிம்ன்ட்டு அங்க இருந்து பவன் கல்யாண், அமீர் கான், அங்க உபேந்திரா காரணம். சன் பிக்சர்ஸ் தான் உட்காந்து ஐட்டம் சாங் வேணும், அமீர் கான் வேணும். அததான் சொல்றேன், ஒரு பண்ணணும்ட்டு. எனக்கு தெரிஞ்சு
இவன் பேலன்ஸ் லோகேஷ் பண்ண முடியல அவ்வளவு பெரிய பெரிய ஃபேஸஸ் வச்சு. இல்ல இவன் லோகேஷ் கனகராஜா கொஞ்சம் லெத்தாஜிக்கா இருக்கானோன்ற மாதிரி தோணுது. என்ன கொடுத்தாலும் தின்றுவாங்க. இல்ல ஆமா ஆமா, அது எனக்கும் bro. ஒரு தாட் வந்தது. ஏன்னா மேக்ஸிமம் சொல்லணும்னா இதுல வந்து ரைட்டர் வந்து லோகேஷே கிடையாது, அப்படியும் சொல்லலாம். இன்னொருத்தர பட் ஆனா வந்து கொஞ்சம் ஆளு லெத்தாஜிக்கா விட்டாரோன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இதுவரையும் அவர் பண்ணது பாத்தீங்கன்னா மாஸ்டர் சொல்லலாம். மாஸ்டர் நல்லா ரைட்டிங் பண்ணி நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி பண்ணிருப்பாங்க. விக்ரம் கூட சொல்லலாம். விக்ரம். அந்த மாதிரி சொல்லலாம். கைதிலாம் முக்கியமா சொல்ல வேண்டிய படம். நம்ம ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி ஃபுல் பிளாட்டையும் அது கன்வெர்ட் பண்ணி மாநகரம் சொல்லலாம். இந்த மாதிரி சொல்றப்ப இதுல நீ எந்த இடத்துலயுமே ஒரு இடத்துல கூட கூலியில வந்து பக்காவா இருக்கு சீனு அப்படின்ற மாதிரி ஒரு சீன் என்னால சொல்ல முடியல. ஒரு கிரிப்பே கிடையாது படத்துல. ராஜசேகர் காதுல தயால் அந்த சீன்லாம் எவ்வளவு சூப்பரான சீனுங்க, கிரிப்பான சீன். சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரீசன் சொல்லிட்டேன். ரீசன் என்னன்னா லோக்கி வந்து பெரிய ஹீரோஸ் கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணனா அவங்களோட படத்துல இருந்து ஒரு பிலிமோகிராஃபி எடுத்துக்கிறான். அவங்க எப்படின்னா இதுவே தீ படத்துல இருந்து நான் கூலி அப்படின்னு எடுத்துட்டு அந்த கூலில இருந்து இப்ப வந்துட்டா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு பையன் இருக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு கதையை கொண்டு போயிட்டு அதுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே உட்காந்து 4 மாசம் உட்காந்து பண்ணுவானுங்க அசிஸ்டன்ட்ஸ் வச்சு. இல்ல இப்ப சரி அங்கங்க இல்ல ப்ரோ, அங்கங்க இப்ப எந்தெந்த சீன் இவரு வருது அப்படின்னு வச்சு பார்த்துருவான். இவருமே நிறைய ஹாலிவுட்ல இருந்து சொல்லுங்க. இன்ஸ்பயர் ஆகுறாரு. நிறைய எல்லாருமே இன்ஸ்பயர் அங்கதான். ஆனா வந்து இது சொல்லுங்க. இல்ல இன்ஸ்பயர் ஆகுறதுன்னா அந்த அந்த இதை வந்து நம்ம நேச்சருக்கு ஏத்த மாதிரி மாத்துறது சொல்லலாம். ஆனா இவன் இப்ப லோகேஷ் வந்து இப்ப என்விரான்மெண்டே மொத்தமா மாத்திடுறாப்ல ஆளு. நம்ம பார்க்காத ஒரு என்விரான்மெண்ட்டை நம்மள ஃபிக்ஷனலா உள்ள கொண்டு போற மாதிரி எனக்கு தோணுது வர வர இருக்க படங்கள்லாம். அதுதான் சொல்ல வரேன். அதனாலதான் கைதி 2 டிராப் ஆயிடுச்சு. இப்போ கைதிட்டு பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லைங்களா? பட்ஜெட் இல்லாம இப்ப 50 கோடி சம்பளம் வாங்கினா தரல 50 கோடி திருப்பி. ட்ரீம் வாரியர்ஸ் வந்து அவங்க தர முடியாதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். 50 கோடி கணக்குல இவன் சம்பளம் கேட்கறான் டைரக்டர். கார்த்தியோட அதிகமா கேட்கறான். அது மாதிரி மார்க்கெட் கைதி 2க்கு மார்க்கெட் வந்து லோக்கியால தானே. அப்படியும் சொல்லலாம். அதனால அப்படியும் சொல்லலாம். பட் ஆனா வந்து அவ்வளோ சடனா ஒரு பீக்கு கொண்டு போன மாதிரி இருக்கு ஆள. சடனா டக்குன்னு தூக்கிட்டு போய் டக்குன்னு நிறுத்தி அந்த அதான் அடுத்த நாளே போட்டு அடினே வச்சுட்டாங்களே மொத்தமா இப்ப திரும்ப ஆளு எந்திரிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அது இரும்பு கை மாதிரி அமீர் கான் கிட்ட இருந்து இப்ப அல்லு அர்ஜுன் கிட்ட போகுது என்னன்னே தெரியல. அல்லு அர்ஜுன் பெரிய ஒரு விட்டீங்க. இல்ல இந்த அப்ளி கும்பலில பெரிய ஒரு விட்டீங்க நீங்க. யாரு மணிரத்னம் விட்டீங்க தக் லைஃப்ன்ட்டு. அடுத்த நாயகன் நாயகன் பார்ட் 2 இல்ல அது வருவோம், பொறுமையா வருவோம். அந்த அவரு கதை வந்து அவனுக்கு மாமா மச்சான் 2 பேர் சேர்ந்து நம்மளே ஏமாத்திட்டாங்க. தக் லைஃப்ல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஷோ போய் ஏமாந்துட்டு வந்தாங்க. டிக்கெட் செலவு தான் வச்சிருந்தான். நல்லா ஆரம்பிச்சான் அப்படியே போயிட்டு நக்கிட்டு போயிடுச்சு. அதுதான் ஒரு பிரச்சனையே. போகுது என்ன கதை என்ன ஏதுன்னே தெரியாது. தக் லைஃப் நம்ம ஸ்கேம்னு சொல்ல முடியாது. ஆனா கூலி வந்து மார்க்கெட்டிங்ல ஸ்கேம் பண்ணாங்க நல்லா. அது மார்க்கெட்டிங்னு சொல்ல முடியாது. நம்ம ஆர்கானிக்கான ஒரு ஹைப் தான் அது. அது மார்க்கெட்டிங்னு சொல்ல முடியாது. நல்ல ஆர்கானிக்கான ஹைப் கூலிக்கு. ஆமா அப்படியும் சொல்லலாம். நீங்களே பட் ஆனா தக் லைஃப் வந்து நம்ம படம் வந்து ஸ்டோரி பிளாட் தான் இருக்கும், பெரிய ஹைப்லாம் இருக்காதுன்ற மாதிரி நம்மளுக்கே தெரியும். பட் ஆனா கூலி வந்து நம்மளுக்கு ஏன்னா வச்சுக்கிட்டு இவன் சும்மா இல்லாம ஒருத்தனுக்கு ஒரு போஸ்டர், ஸ்ருதிகாசனுக்குன்னு ஒரு போஸ்டர் எல்லாம் தனியா விட்டுட்டு இருந்தாலு நம்ம என்ன சொல்ல முடியும். அவன்கிட்ட பாலு நல்லா ஸ்கேம் பண்ணி விட்டாப்ல ஆளு. நான் அப்பவே சொன்னேன் இந்த சண்டை செய்யாதுன்னு. நம்ம ஆளுங்க கேட்காம இல்ல ஏன் சேவை அடிக்கும் கண்டிப்பா அப்படின்றானுங்க. வேட்டைக்காரன் பிரீட பத்தி ஆனா லாஸ்ட்ல முருகேசனை நொட்டிக்கிட்டு போச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில. ஐயோ என்ன மாதிரி காஸ்ட் என்ன மாதிரி குரூ. அங்க இருந்து பாலிவுட்ல இருந்து கூப்பிட்டு வந்து அவரை ட்ரௌசர் போட்டு நாடகம் ஒரு நாடகம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல வர மாதிரி பாவம். அதால எம்எல்ஏடா இருக்கட்டும்டா அதுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி. அதாவது எவ்வளவு கோடி காசு கொடுத்து அதாவது போட்டிருந்தாங்கல்ல பசங்க வந்து ஊர் சுத்தி டீ குடிக்கிறதுக்கோ இல்ல தம் அடிக்கிறதுக்கோ எங்க வேணாலும் சுத்துவாங்கன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அமீர் கான். ஹெலிகாப்டர் புடிச்சிட்டு வந்து 2 ரூபா பீடி அடிச்சுட்டு போனாரு பாருங்க. அங்க இருக்காரு. அதேதான் வேர்ல்டு ஃபேமஸ் யூனியன் கேங் லீடர். எப்படி இருக்கீங்க அண்ணா? ஐயோ ஐகானிக்கான டைலாக். ஐயோ ஒரு வாரம் ஒரு மாசம் ஃபுல்லா ஹார்பர்லயே சுத்திக்கிட்டு கண்ணு முன்னாடியே அப்படியே நல்லா நடந்துகிட்டு போயிட்டு இருக்கான். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பிளைட்ல இருந்து வந்தான் ஒரு பையன். சொந்த அப்பாவே கொண்டிருக்கான். அவன யாருன்னு தெரியல. சுத்தி இருந்து வேடிக்கை பார்த்தா அதேதான் அவன் வந்து பிளைட்ல இருந்து இறங்கி ஒரு 2 செகண்ட் பார்த்தோன்னே வேர்ல்டு ஃபேமஸ் லீடர் யூனியன் லீடர் எப்படி இருக்கீங்க அதான் அப்படின்றான் அவன். ஐயோ சரியான ஜோக்கு.
இல்ல முக்காவாசி லோக்கி படத்துல இந்த வில்லன் கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் வெயிட் இருக்கும். ஒரு ஆமா ஒரு ஒரு என்ன சொல்றது, படத்துல வந்து அவன் அவன் ஏதோ பண்ணிடுவான். கண்டிப்பா ஏதோ ஒரு ஒரு இது இருக்கும் அப்படின்ற மாரி இருந்தது. எனக்கு விக்ரம்ல இருந்தே எனக்கு அது வில்லனுக்கான வில்லனுக்கு வந்து ஒரு வெயிட்டே இருக்கிற மாரி எனக்கு தெரியல பெருசா. இல்ல வில்லனுக்கு வெயிட், ஆமா வெயிட், அவரை சுத்தி ஒரு டென்ஷன் எப்பவுமே இருக்கும். அந்த வில்லன் கிட்ட இருக்கிற அந்த எனக்கு டென்ஷன் இப்ப இருந்துகிட்டே இருக்கும். இப்ப மாஸ்டரே பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு தடவ தான் ஃபேஸ் ஆஃபே பண்ணிவானுங்க. கிளைமாக்ஸ் மட்டும். அது மட்டும் தான். ஆமா அதுவும் அந்த கழுத்துல பேனா வைக்கிற சீன்லாம் ரொம்ப ஐகானிக்கா இருந்தது தியேட்டர்ல பாக்குறப்பலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான பிளாட்டாவும் இருந்தது. அந்த சீன் என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி அடுத்து என்ன நடக்குமோன்ற மாதிரிலாம் இருந்தது. ஆனா விக்ரம்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஆல்டர்னேட்டா போயிடுச்சு. விஜய் சேதுபதி வந்து அந்த கேரக்டர் வந்து கிஸ் கிஸ்குன்னு ஏதோ பேசிட்டு இருக்கான் பல்ல கடிச்சுக்கிட்டு. அதெல்லாம் பார்க்க சிரிப்பா தான் இருந்தது முக்காவாசி இடத்துல. எனக்கு அதுலயுமே சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா அது அன்பாப்புலர்னாங்க அப்ப என்கிட்ட சொல்லும் போது. இப்பதான் அவங்க ஏத்துக்கிறாங்க. ஆளு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. அடுத்து நம்ம அது தக்லைஃபா. ஒரு எங்க ஐயா என்னென்ன சொன்னாங்க. கமலஹாசன், மணிரத்னம், ஏஆர்ஆர் காம்போ ஃபுல்லாமா பட்டம் பிச்சுக்கோ தூக்கிக்கோ, ஆ ஊன்னாங்க. எக்ஸாம்பிளா முடிச்சுட்டு போய் உக்காந்தா என்னடா என்னடா அப்படின்ற மாதிரி ஆச்சு தக்லைஃப். யோ ஐயோ ஐயோ. அன்னைக்கு தக்லைஃப் வேற காமெடியா போச்சு. அன்னைக்கு ஊருக்கு கிளம்ப வேண்டியது. ஏதோ ஒரு இது முடிச்சுட்டு தான் வச்சாங்க நினைக்கிறேன். செம்லீவா என்ன இது? ஆமா 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 ஆமா, செம்லீவ் தான் நினைக்கிறேன். செம்லீவ். அதேதான் அதேதான் கடைசி எக்ஸாம் அது. வெளிய பைய வச்சுட்டு போனீங்க. பேக் வச்சுட்டு ஊருக்கு போறதுக்காக. வந்து பார்த்தா எனக்கு முன்னாடி அந்த பைய ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். தக் லைஃப் ப்ரொடக்ஷன் சார்பாக உங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். அப்போ இல்ல அதையும் சேஸ் நூத்தி பண்ணி இருபது ரூபா, புடிச்சிட்டேன். அது வேற கதை. நூத்தி 30 ரூபா டிக்கெட் ரேட்டு, 130 ரூபா டிக்கெட் ரேட்டு பிளஸ் பேக் எதுவும் கொடுக்கணும். நீங்க இங்கதான் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதாவது நிறைய பேர் அப்ப மீம் போட்டிருந்தாங்க. அதாவது கமலோட டேப்லெட் வந்து அதாவது டேப வந்து நம்ம அட்லி தூக்கிட்டு போற மாதிரி படுத்துட்டு இருக்கும்போது. ஆனா அட்லி என்ன பண்ணிட்டாரு, கமலோட டேப தூக்கிட்டு அவரோட டேப் எடுத்து தலைமாட்டிட்டு சொல்லிவிட்டாரு. அதுதான் பிரச்சனை. அங்கதான் வந்து கதை. அங்கதான் ட்விஸ்ட். இது வந்து சிம்பு படம் தானே தக் லைஃப்ன்றது? ஆமா, சின்னவர் தான் கமலு. சிம்பு படம் தானே. சின்னவர் படம் தான். அதான் 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 சின்னவர் தான் சின்ன கமலு. படம் தான்க்கா. சூப்பரா இருந்ததுங்க. எங்க எங்க ஐயா சரியா கேங்ஸ்டர் ரோல் எல்லாம் பக்கா. ஓப்பனிங் சீனே அப்படி அந்த இந்த ஜெய்சல்மேர் டெசர்ட்ல வராரு பாருங்க. என்ன என்ன சீனு. அதுலயும் சின்னவர் கடைசியில கூலஸ் போட்டு போனாரு பாருங்க. அந்த அடி அடிச்சாலும் சாவே மாட்டேங்கிறாரு. ஆமா. எங்க ஆளுனா ஒரு ரேட்டு அடிச்சோட செத்துட்டான். அது வந்து ஏன்னா பெரியவர் செத்தாதானே சின்னவருக்கு ஸ்கோப் இருக்கும். கரெக்ட் தான். அதுவும் நிறைய பேர்லாம் வந்து அவர் கடைசியில கூலிங் கிளாஸ் போட்டு போகும்போது அது 10 தலையில நம்ம பெரியவரை பார்த்த மாதிரியே எல்லாம் சொன்னாங்க. 10 தலையில பெரியவர் நீ மாதிரி. சிங்கம் தான். ஆமா, அப்படியே பெரியவரை பார்த்த மாதிரி இருக்கு. சிவனேசன் இட்லி மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ போற போகல அங்க ஒரு அடி. ஆமா, அந்த மாதிரி என்னையா அந்த மாதிரி என்னையா இட்லி சாப்பிட்டுருக்க, சிவன இட்லி மாதிரி வருவாயா? ஆமா, அந்த மாதிரி வருமா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சொல்ல போனா எனக்கு என்ன இல்ல மேடம், ஐ எம் ஒன்லி ஒரு ஆடம். இதெல்லாம் எதுக்குன்றதுதான் தெரியல. இல்ல இல்ல, அந்த ஒரு டயலாக் ஒண்ணு வரும் பாருங்க. சுகர் பிபி மாதிரி இது எனக்கு ஒரு வியாதிடி. எது கீப் வச்சுக்கிறது வியாதியா உனக்கு? அதெல்லாம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கு வேற ஒரு கேரக்டர். ஏயோ என்னையா உன்னெல்லாம் எவ்வளவு ஒரு இதுல வச்சிருந்தேன் நாயகன் இருவருன்ட்டு. எதுவும் இல்லாம இவரு விக்ரமுக்கு அப்புறமே ஆள் ட்ராக் கொஞ்சம் சொதப்பின மாதிரி எனக்கு தோணுது. ஆள் நல்லா தான் போயிட்டு இருந்தாப்ல ட்ராக்ல. ஒரு ஃபிளாப்பான படமே கொடுத்தாலும் கமர்ஷியலா அந்த படத்துல ஏதோ ஒன்று நல்ல எலமெண்டாவது இருக்கும். இப்பெல்லாம் பார்த்தா நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வச்சிட்டாப்ல ஆளு. ஏன்னா எடுத்தது இந்தியன் 2, அடுத்த வேற இந்தியன் 3 நெட்ஃபிளிக்ஸ்ன்றாங்க. அது என்ன கதைன்னு தெரியல. அது ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? இல்லையா, அது என்ன எதுவும் அப்டேட் வரல. சொன்னாங்க, என்ன கதைன்னு தெரியல. நம்பாள் வேற வேல்பாரி கிட்ட ஒரு தெலுங்கு டைரக்டர்கிட்டயும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிட்டு இருக்காரு. அவர் என்ன இந்தியன் 3 என்ன கதைன்னு தெரியல. நல்லா தான் போயிட்டு இருந்தாப்ல கமல். இடையில ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் லோக்கின்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு லாக்டவுன் பின்னுன்ற மாதிரி அவருக்கு லோக்கிக்கு முன் லோக்கிக்கு பின்னுன்ற மாதிரி பீரியடே பிரிச்சிட்டாங்க. என்னங்க லோக்கிக்கு முன் லோக்கிக்கு பின்னுட்டு டைம் ஃப்ரேமே வச்சிட்டீங்க. ஆமா, அந்த மாதிரிதான் வச்சிருக்கானுங்க. ஏன்னா கமல்ன்ற ஒரு கேரக்டரை நம்ம ஆளுங்க அந்த விக்ரம்க்கு முன்னாடி வரையும் ஒரு லீகுக்குள்ளே கொண்டு வர மாட்டானுங்க. எதுலயுமே கொண்டு வர மாட்டானுங்க. சண்டை கூப்பிடுறதுக்கு கமல் படம் என்னடா ஓடிச்சு அப்படின்பானுங்க. எடுத்துட்டு வந்தா கிண்டல் அடிப்பானுங்க. விஸ்வரூபம்லாம் கிண்டல் அடிச்ச ஆளுங்கலாம் நிறைய பேர் இருக்கானுங்க, காமெடியா இருந்தது அப்படின்னு. ஆனா இப்ப அந்த படத்தெல்லாம் வந்து இப்ப வந்து உட்காந்து பிரைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதான் என்ன கதைன்னு தான் எனக்கு சுத்தமா வழங்கல. அப்ப சொல்லும் போது அதேதான். கிண்டல் அடிச்சுட்டு இப்ப உட்காந்துட்டு வந்து அந்த ஆளு அப்படி இப்படின்னு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அப்பா கமல் அப்பவே உலக அரசியல் அவ்வளவு சிம்பிளா பேசிட்டாரு ஆகுன்றாங்க.
ஆமா. நான் அதால வந்தப்போ அடிச்ச கும்பல் தானடா நீங்க ஆமா. அப்படின்ற மாதிரி. வந்தப்ப வச்சு செஞ்சு விட்டுப்புட்டு உத்தம வில்லன்லாம் ஆளு ஒருத்தன் பார்க்கல. இப்ப உட்காந்துட்டு அந்த மியூசிக் எல்லாத்துக்கும் ஸ்டோரியில வைக்கிறது. கமல்லாம் இப்படிதான் அந்த ஃபாதர் அண்ட் சன். மிருத்யுஞ்சயன், இப்ப அதையும் சில பேர்லாம் இப்ப ஃபாதர் அண்ட் சன் பிஜிஎம். ஆமா ஆமா. அதுவும் இல்லாம ஒரு அம்மா வேற இடையில வாயை கொடுத்து மாட்டிட்டேன். கமரஸ் ஓவர் ரேட்டட்னு. ஆமா ஆமா, ஐயோ அதெல்லாம் என்ன இருக்கும்? சரியான அடி. என்ன கணக்குனே ச்சே, தெரியல. எது தக் நினைச்சு லைஃப் மாதிரி இல்ல, தக் லைஃப் மாதிரி ஒரு படம் இது பண்ணதுக்காக என்னமா இது போட்டு இது பண்றாங்க. அந்த ஆளு என்னென்ன பண்ணிருக்காருன்றது தெரியாம இவங்க பட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கானுங்க. அந்த ஆளு என்னடான்னா ஜாலியா ஏஐ கோர்ஸ் படிக்க போறேன்ட்டு கிளம்பிட்டாப்ல. படிச்சுட்டு வந்துட்டாரு அதான். ஆமா ஆமா. படிச்சுட்டு வந்து இப்ப என்ன அடுத்த பாடு விஸ்வரூபம் என்னன்னு தெரியல. ஆளு என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அடுத்து. ஆனா எ- தக் லைஃப்ல என்னென்ன கான்ட்ரவர்ஷியலான டாபிக் இது டைலாகு. ஆமா ஆமா. நிறைய இடத்துல ஹிந்து இஸ் நாட் மை டைப், ஷீ இஸ் மை சிஸ்டர் அப்படின்றா டக்குட்டு. என்னடே எல்லாம் ஷீ இஸ் மை சிஸ்டர்ன்றதெல்லாம் முன்னாடி போய் வரணும். எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஷீ இஸ் மை சிஸ்டர்ன்றான். ஐயா அதுல அப்பா வச்சு இல்ல, அப்பா அப்பா கூட வச்சிருந்த கீப்பே இவன் கூட வச்சிருக்கான் அந்த அடுத்து. நிறைய இடத்துல ஏன் பெரிய பாயுமே பாட்டு போட்டிருந்தாரு. பட் ஆனா பிஜிஎம் யாரையா அவன்கிட்ட கொடுத்துட்டு ஓடி இல்ல போயிட்டாரு. அதேதான் தக் லைஃப். எனக்கு எனக்கு தெரிஞ்சு தக் லைஃப் ஓரளவுக்கு இது பண்ணதே வந்து அந்த பாட்டு தான். எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படத்துக்குமே அஞ்சு வண்ண பூவே மாதிரி ஒரு ஒரு டாப் கிளாஸ் பாட்டு கொடுத்த எங்க பெரிய பாய்க்கு வந்து பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸ் தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். போன வருஷம் நம்ம ஒரு எபிசோட் போட்டிருப்போம் பெரிய பைக்கு மொசாட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்ட்டு. தக் லைஃப் ஆல்பம் எனக்கு அந்த அது அது என்ன பாட்டு, அது சுகர் பேபியா அந்த பாட்டு பேரு. ஆமா ஆமா. அந்த பாட்டு ஓகே, அந்த பாட்டு கூட ஓகே தான், ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அது கமர்ஷியலா அதுக்கு ஒரு இதுக்காக வச்சிருந்தாங்க. பட் ஆனா மத்த எல்லா பாட்டுமே வந்து பாய் பிரிச்சு மேஞ்சிருக்காப்ல. தக் ஆனா லைஃப் எனக்கு ஓடுன ஒரு மெயினான நிறைய காரணம் இடத்துல நீங்க நோட்டீஸ் பாட்டா கூட பண்ணீங்களா? சொல்லுவேன். ம். நிறைய இடத்துல உங்களுக்கு ஓஎஸ்டி சொதப்பு இருந்தது. எனக்கு இல்ல எனக்கு ஒன்றும் பெருசா அப்படி தெரியவே இல்லை. எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸோ பாட்டு தான் வந்து மூவி அப்லிஃப்ட் பண்ணுச்சோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு இல்ல தாட். அந்த இன்டர்வல்ல அந்த பிளாக்ல ஒரு மியூசிக் மாதிரி பேக்ரவுண்ட் ஒன்று போகும். அது எனக்கு பாக்குறப்பயே ஒரு மாதிரி ஆடா இருந்த மாதிரி இருந்தது. வேற யார்கிட்டயோ கையில கொடுத்துட்டு ஆள் ஓடிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. தெரியலையா, எனக்கு இதுதான் பிளாட்டை பெரிய கேட்டுட்டு பாய் தான் சம்பவமே அப்படின்னு தோணுச்சு. இல்ல பாட்டு எல்லாமே சூப்பரா இருந்தது. பாட்டை பத்தி எதுவுமே சொல்ல இல்ல முடியாது. எல்லாமே தான் சொல்றேன். பேக் ஸ்கோருமே சரி, பாட்டுமே சரி. எனக்கு அஞ்சு வண்ண பூவெல்லாம் நான் வந்து ரொம்ப ரிப்பீட்லேயே கேட்டுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த ஆமா 2 வருஷனுமே சரி, நீங்க பாட்டுமே ஃபீமேல் வருஷனும் சரி, பாயோட வருஷனுமே சரி, ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தக் லைஃப்ல பிடிச்சதே அந்த அந்த ஒரு ஒரு பாட்டு தான். அந்த மூவி எல்லாத்தையுமே சேர்த்து அதுக்காக தக் லைஃப்ல மடிச்சு விடலாம். அப்படி சொல்லலாம். பட் ஆனா வந்து அந்த பிளாக் வந்து இன்டர்வல் பிளாக்குமே சரி, ஒரு சில இடத்துல வந்து பிஜிஎம் சரியா ஒர்க் அவுட் ஆகல. ஆளு இந்த படத்துக்கு எதுக்குடா போட்டு வேஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி நடிச்சிருப்பாருன்னா கதை தெரியல. எனக்கு நிறைய அந்த இடத்துல ஃபிட் ஆகாத மாதிரி தான் இருந்தது. அது ஒண்ணு. வேற என்ன படம் இருக்கு? வேற என்ன படம் பேசணும் நம்ம? நம்ம வேற கிங்டம் பத்தி பேசலையோ? கிங்டம் விஜய் தேவர்கொண்டா. கிங்டம். ஆமா ஆமா. கிங்டமுமே நல்லா இருந்துதான் இருந்தது. கிங்டம் வந்து படம் வந்து மேக்கிங் எல்லாமே விஜய் தேவர்கொண்டாவுக்கு ஒரு ஆர்க்கா இருந்தது படம். நான் படம் வந்து பெருசா இல்ல அந்த படம் பார்க்கல. ஆனா ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா சித்தரிச்சிருக்காங்க, தப்பா சித்தரிச்சிருக்காங்க ஈழத்தமிழர்களை அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்படி ஒரு இது இருக்கு. தெரியல நிறைய அந்த இதை பத்தி எனக்கு ப்ராப்பரா தெரியல. அப்படி எதுவும் போட்ட மாதிரி தெரியல. இவங்க ஒரு தீவு மாதிரி தான் காட்டுறாங்க. இவங்க இல்ல எக்ஸ்ல தான் வந்து போட்டிருந்தானுங்க ஒரு மாதிரி, இந்த மாதிரி போட்டிருந்தானுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஜாட்னு ஒரு படத்தை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கிங்டம்க்கு தான் அப்படி போட்டிருந்தானுங்க. இந்த மாதிரி தப்பா இது பண்றாங்க, போர்ட்ரே பண்றாங்க தமிழ் பீப்புள்ஸ். ஓடிடில தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஓடிடில பார்த்தப்ப எனக்கு அதுல ஒரு தீவு மாதிரி தான் காட்டினாங்க. ஸ்ரீலங்கால இருந்து அவங்க கொஞ்சம் தீவுல தள்ளி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸா இருந்தது. அப்படிதான் இருந்தது. பட் ஆனா தெரியல எனக்கு ப்ராப்பரா அது அப்படிதான் சொன்னாங்களா அப்படின்றது தெரியல. அந்த இப்ப நம்ம ராக்கி இருக்குல்ல, ராக்கி படம் பார்த்திருப்பீங்க. ராக்கில எப்படி நம்ம இங்க இருந்து அந்த ஈழத்துக்கு வந்து அந்த கன் சப்ளை பண்றவங்க அந்த மாதிரிலாம் நம்ம காட்டியிருப்பாங்களா, வெப்பன் சப்ளை பண்றது. ஆமா அந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த கேங் அப்படின்ற மாதிரி தான் இவங்க கேங் காட்டியிருப்பாங்க. இல்ல அப்படியே இருந்தாலும் கனெக்ஷன் வருது. பட் ஸ்டில் அது தெரியல. நான் அந்த படம் பார்க்காததுனால சொல்ல முடியல என்னால. இல்ல எனக்கு பெருசா அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆன மாதிரி தெரியல. ஏன்னா அந்த பிளாட்டுக்கும் அதுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க.
ஏன்னா படம் எல்லாமே சூப்பரா இருந்தது. கடைசியில ஸ்டோரி பிளாட்ன்னு சொல்லிட்டு ஹிஸ்டரின்னு சொல்லி கொண்டு போய் கொஞ்சம் சொதப்பிட்டானு. வேற ஏதாவது படம் இருக்குங்களா? வேற இந்த வருஷம் நாங்க முக்கியமா விட்ட 2 இது இருக்கு. இந்த வருஷம் சூப்பர் எங்க ஸ்டார் பிரதீப் ரங்கநாதன் ஏய் ஒரே வருஷத்துல 2 ஹிட் கொடுத்திருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரிய படங்கள் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்து மொக்க வாங்கினாலும் எங்க சூப்பர் ஸ்டார் இந்த வருஷம் கோலிவுட்டை காப்பாத்திட்டார் அப்படின்ற சூப்பர் ஸ்டார் பிரதீப் ரங்கநாதன். கமர்ஷியலா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமர்ஷியலா அவனை காப்பாத்தினாருன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு அவர் ஒரே டெம்ப்ளேட்டா நடிக்கிறாரான்னு தோணுது. உங்களுக்கு தோணுதா? இல்ல அது டெம்ப்ளேட்டா தான் நடிக்கிறாரு. நடிக்கிறாரா? இல்ல நான் அது சொன்னா தோணுதுன்னு இல்ல, அது இல்ல டெம்ப்ளேட்டா நான் தான் நடிக்கிறாரு அவரு. அது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லங்க. நான் சொன்னேன் என் ஊர்ல நிறைய பேர் பிரதீப் ஃபேன்ஸா மாறிட்டாங்க போல. தெரியல என்ன கதைன்னு. செலிபிரிட்டிக்கு நம்ம இல்ல ஊருக்கு என்ன நான் செலிபிரிட்டிக்கு நம்ம ஊருக்கு என்ன பஞ்சம் வந்ததுன்னு தெரியல. இதோ எல்லாம் வந்து ஐயா அப்புறம் நம்மளதான் அடிப்பாங்க. என்ன ஏன்டா இவ்வளவு வன்மத்துல சுத்துறீங்க பிரதீப் ரங்கநாதன் மேல அப்படின்ட்டு. இல்ல பிரதீப் ரங்கநாதன் மேல தனிப்பட்ட வன்மம்லாம் கிடையாது. தனிப்பட்ட வன்மம்லாம் கிடையாது கைஸ். நானே வந்து தென் சென்னை மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் அகில இந்திய பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட் பிரதீப் ரங்கநாத். 2010. ஆமா, பிஆர் பிரான்ஸ் கிளப்ல நான் ஒரு அடிப்படை உறுப்பினரா இருக்கேன் கைஸ். பயப்படவே பயப்படாதீங்க. 2050ல இன்றைய எங்க அண்ணன் தான். அதிமுக மாதிரி நான் இன்னைக்கு அந்த 2050ல டிவிகே இருக்கும்போது அப்பய டிவிகேவா பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஆரம்பிப்பாரு அப்படின்றது நாங்க நம்பிட்டு இருக்கோம். அது நீ முன்னாடி சொன்ன மாதிரிதான் பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட். இல்ல எனக்கு உண்மையா சொல்லணும்னா இவங்க எனக்கு இந்த கேரக்டர் எல்லாம் என்னன்னா இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல இந்த டிராகன்மே சரி, டிராகனு டியூடு இவங்க கூட ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்கு. ரியோன்னு ஒரு கேரக்டருமே இருக்கு. ரியோன்னு ஒருத்தர் இருக்காரு, ஞாபகம் இருக்குங்களா? ரியோன்னு ஒருத்தர் ஆமா ஆமா ஆமா. அவருமே சரி. அவங்க இவங்க 2 பேருமே படம் 2 பேருமே இப்ப படம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டியூடு, அப்புறமா இந்த டிராகனு, அப்புறம் இந்தாண்டா பாத்தீங்கன்னா இந்த ஆள் ரியோ ஸ்வீட் ஹார்ட், ஸ்வீட் ஹார்ட், அப்புறம் ஸ்வீட் ஹார்ட், ஆண் பாவம் ஆண் பொல்லாதது. பாவம் பொல்லாதது. இந்த எல்லா படத்துலயும் டெம்ப்ளேட்டா வந்து இல்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஆண் பாவம் பொல்லாதது பத்தி கூட நான் பேசணும்னு பார்த்தேன். சரியான ஒரு கான்ட்ரவர்சி அந்த படம். கான்ட்ரவர்சிலாம் இல்ல, அடிக்க வேண்டிய படம், ரோஸ்டுக்கான படம் அது பக்காவா. ஆமா ஆமா, அதுதான் நான் கான்ட்ரவர்சின்னு சொன்னேன். சரியான ஒரு என்ன சொல்றது, எந்த வித ஒரு புரிதலுமே இல்லாம இவனுக்கு பாட்டிக்கு ஆன்லைன்ல இல்ல நான் ஏன் நல்லா தெரியுது. இல்ல நான் ஏன் ரீல்ஸ்ல கான்ட்ரவர்சி இல்லைன்னு அவருக்கு சொன்னேன்னா கான்ட்ரவர்சி கிடையாதுன்னு சொன்னா இப்ப நம்ம ஆப்போசிட்ல பேசுறவனுக்கு வேலிடா ஏதோ பாயிண்ட் இருந்தாதான் கான்ட்ரவர்சி சொல்லலாம். அந்த படத்துக்கு டிஃபெண்ட் பண்றவன்ட்ட எந்த வேலிட் பாயிண்ட்டுமே இருக்காது. மிசோஜனிஸ்டா இருக்கான், அது மட்டும் தான் சொல்லுவான், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் வந்து உத்தமனா, அந்த ஒரு மேல் கேரக்டர் வந்து உத்தமனா காட்டுறதுக்காக ஹீரோயினை வந்து ஒரு அறிவில்லாத கேரக்டர் மாதிரி காட்டுறதாவோ, அந்த லேடி கேரக்டர் அந்த விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஸ்லோவா அப்படியே இன்சஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்களோ நம்ம கிட்ட அப்படியே உள்ள. கரெக்ட். இல்ல அது வந்து எனக்கு அப்படி தெரியல. அது முன்னாடி நம்ம பார்த்து வளர்ந்த படங்கள்ல இருந்தே அது அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா அது வந்து இப்பதான் அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த அவேர்னஸே நம்மளுக்கு வருது. ஓகே தான் இருக்கு, எவ்வளவு மழுமட்டே அந்த கேரக்டரை போர்ட்ரே பண்றீங்க பாரு அப்படின்ட்டு இப்போதான் அது வருது. அது ஆண் பாவம் பொல்லாததுல வந்து ஒரு மாதிரி ஒரு பீக்குக்கு வந்துருச்சு அது. அதாவது ஒருத்தன் வந்து ஆன்லைனை பார்த்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு ஆன்லைன் பார்த்து இந்த ஃபெமினிசம் எல்லாம் கத்துக்கிட்டு வந்தவன் ஒரு படம் எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு இதுலதான் இருந்தது. அதே மாதிரிதான் இருந்தது. அந்த மாதிரிதான் இருந்தது. இல்ல இவங்க எல்லாம் இன்னும் மைக் ஸ்ரீராம் காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. மொரட்டு சிங்கிள் அப்படின்ட்டு 2020 மொரட்டு சிங்கிள் இன்னும் கொஞ்சம் அந்த இதுல யூடியூப்ல படம் ரிலீஸ் பண்ணிருக்கலாம். அந்த படத்தெல்லாம் லைட்டா அப்கிரேட் ஆயிருக்கானுங்க கொஞ்சமா, அப்படியே பட்டி டிங்கரிங் பண்ணி இந்த ஐபோன் மாத்துவானே அப்படியே அந்த 15ல இருந்து 16 கேமராவை 4 இடத்துல மாத்தி வச்சானா வந்து புது அப்கிரேட் அப்படின்னு வருவான்ல, அந்த மாதிரி இவனுங்க புதுசா பட்டி டிங்கரிங் பாத்தி வரானுங்க. மாத்தி ஒரே இதுதான். இவனை தியாகம் பண்ற மாதிரி அந்த மாதிரியே படம் எடுத்துட்டு இருக்காங்க. திரும்ப இந்த அது இது எங்கேயோ பார்த்தேன். இது யாரு சொன்னாங்க என்ன எங்கன்னு மறந்துட்டேன். ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன், ஆனா இது யாரு சொன்னாங்கன்றத மறந்துட்டேன். இது வந்து ஒரு நான் பாவம் பொல்லாத மாதிரியான படம்லாம் வந்து ரொம்ப கிளவரா வந்து இந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல இருப்பானுங்கள சில பேரு, அவங்க கிட்ட இதை எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்த்துடணும், அவங்க கிட்ட வித்துடணும் அப்படின்ட்டு எடுத்த ஒரு பிளான் பண்ண ஒரு படம் தான் அது. ஆமா, அவங்களோட அந்த மிசோஜனிஸ்டிக் ஐடியாலஜிக்கு ஒரு தீனி மாதிரி தான் அது. அதேதான். இப்ப அவன் வந்து இப்ப இவங்க ஏற்கனவே சும்மா ஜிங்குன்னு ஆடுவானுங்க. பத்தாவதுக்கு இவனுங்க இந்த மாதிரி பொண்ணுங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியை ஃபிக்ஸ் பண்றானுங்க. ஸ்டீரியோடைப் பண்ண மாதிரி இப்படிதான் முட்டாத்தனமா சும்மா கோர்ட், சும்மா டைவர்ஸ், அலிமோனி
இது டியூடுமே எடுத்துக்கங்களேன், டியூடுமே அப்படின்னு எடுத்துக்கங்க. எடுத்துட்டு வந்துருவானுங்க. டியூடுல அந்த கேரக்டரை எவ்வளவு கேவலமா காட்ட முடியுமோ நல்லா காட்டிட்டாங்களே. ஆனா என்னன்னா அந்த பொலிட்டிக்கலா ஒரு இதுக்கு அகேன்ஸ்டா பேசிட்டான், அதனால அந்த விஷயத்த நம்ம யாரும் நோட்டீஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அதேதான் அதே மாதிரி தான் இப்ப இதுவுமே டிராகன்மே எடுத்துக்கோங்களேன். இப்ப அனுபாமா கேரக்டருமே சரி, எல்லாருமே சரி. ஏன்னா அனுபாமா கிட்ட அவனை கைட்டு விட்டு போறதுக்கான எல்லா வேலிடான ரீசனுமே இருக்கு டிராகன்ல. ஆனா அந்த ஆமா. இடத்துல வந்து இவன் ரியலைஸ் பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் தான் இருக்கே தவிர, அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய மென்டல் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இந்தாண்ட போயிருக்கோம் அப்படின்றத அந்த இடத்துல அவங்க சொல்லல படத்துல. இப்ப லவ்வர் படத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த ஹீரோவால அந்த ஹீரோயின் எவ்வளவு பாதிக்கப்படுறா, மென்டலா எவ்வளவு பாதிக்கப்படுறா, கிட்டத்தட்ட ஒரு மென்டல் ஹராஸ்மெண்ட் மாதிரி அவளுக்கு நடக்குது அவன் லவ்வராலே அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ் காட்டியிருப்பாங்க, இதுல அந்த காட்டியிருக்க மாட்டாங்க. ஆமா, அது ஏன்னா அந்த இவர் பண்ற டாக்ஸிசிட்டி வந்து ஒரு கூலஸ்டான ஒரு திங் அப்படின்றத போர்ட்ரே பண்ற ஒரு இதுவாதான் இருக்கு. அது தெரியல, மேபி நான் பாக்குறது தப்பா இருக்கலாம். இல்ல என்ன கதைன்னு எனக்கு தெரியல. கரெக்ட் தான். இவங்க அந்த டாக்ஸிசிட்டி வந்து ஜஸ்டிஃபை பண்றாங்க, பசங்கனாலே அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியை இவங்களுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அது தப்பா தான். ஏன்னா இப்படிலாம் காட்டினாதானே அது அடுத்து அந்த ஆர்க்கு வரைய முடியும். இவரு திருந்தி எப்படி இது பண்ணி ஒரு லைஃப்ல இதுவாகுறாரு, ஹீரோ வந்து அந்த சக்சீட் ஆகுறாரு, ஏமாத்துற பொண்ணை வந்து பழி வாங்குறாரு லைஃப்ல ஜெயிச்சு. அந்த பொண்ணு வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சுட்டு அழுவுமா. முட்டாதனமா எழுதிட்டு இருக்கேன்ற மாதிரி இருக்கு. எப்போ வந்து என்ன எழுதிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருந்தது. டியூட்ல ஓப்பனிங் சீன் இல்ல, டியூடுமே வந்து அந்த மமிதா பைஜி கேரக்டர் இன்னும் நல்லாவே எழுதிருக்கலாம், நல்ல கேரக்டராவே. அதுக்கான இப்ப அதான் சொல்ல வந்தேன். டியூட்ல ஃபர்ஸ்ட் தாலி எடுப்பான், அடுத்து அதே பொண்ணுகிட்ட போய் எதுக்குமா என்ன கட்டி விட்டனுவான். உனக்கு என்னடா டே அவ்வளவு இதுவாடா அந்த கேரக்டர்ன்ற மாதிரி இருக்கும். அவ்வளோவாடா அந்த கேரக்டர் தரங்கட்டு போயிருச்சு. ஏன்னா அவன் கல்யாணத்துல போய் அந்த பொண்ணு தாலியா இருப்பா, அந்த பொண்ணுகிட்டே போய் திரும்பி பேசினா. இல்ல, நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கனாலே இவனுங்க பண்ற தப்பெல்லாம் ஒரு காமெடி சீக்வன்ஸ் மாதிரி வச்சு முடிச்சிடுறாங்க. நோட்டீஸ் பண்ணீங்களா இவங்க பண்ற மிஸ்டேக்ஸ்? தெரியல இல்ல, இப்ப இவங்க சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அவன் தாலியா இருக்கிறது, அப்புறம் அந்த பொண்ணை கண்டினியூஸ் டார்ச்சர் பண்றது, ஏன்னு விட்டு போனேன்னு இந்த மாதிரி பண்றது எல்லாத்தையுமே அதுவுமே ஒரு டாக்ஸிசிட்டி தான். அந்த பொண்ணுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தான். ஆனா அதை வந்து இவன் பண்றத வந்து ஒரு காமெடியா காட்டுறாங்கல்ல, ஒரு பிடிக்காத. ஏன்னா அது வந்து அந்த இதுக்கு வந்து ஒரு இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண வைக்கும் கண்டிப்பா. அந்த கேரக்டர், இந்த ஃபீமேல் கேரக்டர் கண்டிப்பா இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண வைக்கும். அதை பத்தி எல்லாம் அவங்க நோட்டீஸ் பண்ணல. இது ஒரு காமெடி எடுத்துக்கிட்டதுனால இது அவங்களுக்கு வந்து மென்டலா ஒரு ஃபீட் மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கும். தீனி போட்டு 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 ஆளுங்க மாறிடுவானுங்க மொத்தமா. ஏற்கனவே அவனுங்க மென்டலு நம்ம ஆளுங்க, பத்தாவதுக்கு இன்னும் நல்லாவே திடீர்னு மென்டல்ன்றீங்க. நம்மால் பிரதீப சொல்ல, நான் எப்பயுமே சூப்பர் ஸ்டாரை பத்தி எப்பவுமே தப்பா பேச மாட்டேன், சரிங்களா? நான் வந்து இந்த கேரக்டர் சொல்றேன், ரைட்டிங். அப்புறம் எங்க ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் பாத்துக்கோங்க. ஐயா தெரியாம சொல்லிட்டேன். நான் வந்து கீர்த்தி சீரனுக்கு அகேன்ஸ்ட் தான். நம்ம எப்பயுமே பிரதீப் ரங்கநாதனுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. பிரதீப் ரங்கநாதன் தம்பி அதை செஸ் ஆடிட்டு இருக்காரு நம்ம இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். அதை விடுங்க. அவரு கீர்த்தீஸ்வரன் வந்து அது அவர் எடுத்தது வந்து தப்புன்னு அதை ஒத்துக்காம என்னன்னா மாதிரி ஜஸ்டிஃபை பண்றாரு பாருங்க. அவர் வந்து இல்ல என் ஃப்ரெண்டா இருந்தா நான் அப்படிதான் பேசுவேன், என்னடிப்பா என்ன ஏதோ சொல்லுவாரு, இதுல முட்டி போடுற மாதிரி, பிட்டு பட சீன்ல முட்டி போடுற மாதிரி, அது மாதிரி அவ்வளவு வல்கரா பேசிட்டு அது வந்து அதை ஜஸ்டிஃபை வேற பண்றாரு. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குப்பா, அப்படி இல்லாமப்பா ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்டு கிட்ட பேசுவ கேட்டா சொல்றாரு, மேல் ஃபீமேல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இதுவா பார்ப்போம் அப்படின்றாரு. அது என்ன கதையில அவர் சொல்றாருன்னு நம்மளுக்கு ஒன்றும் விளங்கலை. சுருக்கமா சொல்லணும்னா அவ்வளவுதான். இவர் எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு பிரதீப்போ சரி, அவருடைய கதை நோக்கமோ சரி, அது எங்க லீட் ஆகி முடியும் அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு ஒரு யங்கர் ஜென்ரேஷனா ஒரு ஜென்ஜி, ஜென் ஆல்பா இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. இவர் வந்து ஒரு மாதிரி ஒரு இதுவா எடுத்துட்டு போயிட்டு உடனே கருத்து சொல்றேன் அப்படின்னு முடிச்சுட்டு அதை நல்ல படமா மாத்தி மார்க்கெட்ல வித்துக்கிட்டு இருக்காரு. அதை கொஞ்சம் மாத்திட்டு கொஞ்சம் நல்லா ஒரு படமா ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. பாப்போம் எல்ஐகேல என்ன கிண்டி வச்சிருக்காருன்ட்டு. இல்ல இப்ப நீங்க இது பாத்தீங்கன்னா ஜீ தமிழ்ல ஒரு ஷோ ஓடி இருக்கும், ஆண்கள் கஷ்டம் பெண்கள் கஷ்டம் அப்படின்ட்டு ஒரு ஷோ இருக்கும். அந்த டிவோர்ஸ்ட் ஆன பிறகு ஆண்களை ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, பொண்ணுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அப்படின்ட்டு அப்படி ஒரு ஷோ ஓடிட்டு இருக்கும். ரைட். இது எங்கேயோ பார்த்தேன் நான், ரீல்ஸ்லயோ எங்கேயோ பாத்திருப்பீங்க. ஏன்னா அங்க ஒருத்த வந்து பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருப்பான். அவங்க பொண்ணு ஏதோ ஒரு கிளிப்ல பார்த்தேன். ஆமா அவங்க பையனோட அவங்க 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 அம்மா வந்து நீங்க சொல்ற
நீங்க சொல்ற அந்த டிபேட் ஷோட ஏதோ ஒரு கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன், ஆனா அது மறந்துருச்சு எனக்கு அதுல என்னன்னு. அதுல வந்து தெளிவா வாள் முடியும் போது ஒண்ணு முடிச்சிருப்பான் ஆளு. ஆவுடைய அப்பான்னு நினைக்கிறேன் அந்த ஆள் பேரு. ம். அதான் தெளிவா முடிச்சிருக்கும். உங்களுக்கு ஒரு தெரியும் பிரச்சனை, தெரியும். ஆமா. உங்களுக்கு ஒண்ணு பிரச்சனைனா இது எனக்கு பிரச்சனைன்னு மட்டும் தான் சொல்லணும். அவனுக்குலாம் அது நடக்குது, இவன் எனக்கே நடக்க மாட்டேங்குதுலாம் கேள்வி வரக்கூடாது. அப்படின்ற மாதிரி நீங்க வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. அது கரெக்ட். அது வந்து இந்த 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 இவங்க வரிசைக்கு கரெக்டா இருக்குமோன்னு தோணுது இவங்க சொல்றதுக்கு. வாங்க வாங்க நம்ம இதே டாபிக்லயே உட்காந்துட்டோம். வேற டாபிக் போவாங்க. இல்ல அவ்வளவுதான், பெருசா நம்ம பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லா படங்களையும் கவர் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். 2025ல வந்து நிறைய, என்ன சொல்றது, நிறைய நல்ல நல்ல படங்களும் வந்தது. இந்த மாதிரி நிறைய சர்ச்சைக்குரிய பேச்சு பொருளுக்கு உண்டான படங்களும் நிறைய வந்தது. நாங்க மோஸ்டா எங்களுக்கு பிடிச்ச டாப் 10 படங்கள், அதை வந்து எதனால எங்களுக்கு பிடிச்சது அப்படின்றத பத்தி பேசியிருப்போம். அவ்வளவுதான் நினைக்கிறேன். முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்க பேச மறந்த படங்கள், நாங்க இம்பார்ட்டனா இந்த படத்தை பத்தி பேசுறேன் ப்ரோ, இந்த படத்தை பத்தி சொல்லலையே, 2025ல நல்ல ஒரு ஒரு கவனம் பெறாத ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படின்ற மாதிரி சில படங்கள் இருந்தா கண்டிப்பா அதை வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்ல வந்து அதை சொல்லுங்க. கண்டிப்பா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி அடுத்தடுத்த எபிசோட்ல பேசுறோம். வேற ஏதாவது படங்கள் நாங்க விட்டிருந்தா கூட கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான், இந்த எபிசோட் ஒரு நிறைவுக்கு வருது. இந்த எபிசோட இது வரைக்கும் கேட்ட உங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் எபிசோட்ல கலந்துகிட்ட என்னோட நண்பர்கள் சுதன் மற்றும் தனுஷ், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, 2 பேருக்கும் நன்றி 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 ஐயா, நன்றி. நன்றி. இன்னொரு எபிசோடில் சந்திப்போம். இன்னொரு எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது நான் ஆகாஷ் மற்றும் சுதன், தனுஷ். இது கதை பேசும் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.